பாறை பிளவுகளில் இருப்பவனே, குன்றின் வெடிப்புகளில் இருக்கும் வெண்புறாவே, காட்டிடு உன் முகத்தை பார்க்க ஆசையாய் என் இயேசுவே என்று என் இனிய இறைவனையும் என் இனிய பெற்றோரையும் என் அப்பம்மா நேசக்காவையும் வாழ்த்தி வணங்கி இதயத்தில் சுமந்து மெய்மையை விலை கொடுத்தாயினும் வாங்கு, ஆனால் அதை விற்பனை செய்யாதே. ஞானத்தையும் அவ்வாறே நல்லுரையையும் உணர்வையும் விலை கொடுத்தாயினும் வாங்கு. ஞானத்தையும் நல்லுரையையும் விலை கொடுத்தாயினும் வாங்கு என்று என்னினிய தமிழே உன்னை வாழ்த்தி போற்றி இந்த களத்தை வளமாக தந்த லண்டன் தமிழ் வானொலி இயக்குனர் நடாமோகனையும் கலைவாணி மோகனையும் வாழ்த்தி வணங்கி இந்த உழைப்பின் மாதம், உழைப்பின் மகத்துவத்தை மேம்படுத்தும் மாதம், இந்த உழைப்பாளர்களுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் நாமும் ஆவண செய்வோம் என்று கூறியவர்களுக்காகவும் ஜெபிச்சு துறைசார் ஆண்டு துறைகளை இனம் கண்டு நாமும் அதனை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்றைக்கு அந்நிய தினம் அன்ன தினோட தெரியல என்று சொல்றோம். ஒரு நாட்டில் ஒரு உண்டு, ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா, இல்ல அப்பாவைத்தான் வாங்க முடியுமா, தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயடா அது தந்தையடா. உண்மைதான். இந்த அப்பா மணிசக்கா, இந்த அம்மா ஜோஹராணி, மேரி கிரேஸ், இந்த மாமி பூமணி எல்லாரும் அம்மா தான். எனக்கு அவ்வளவு நேசம், அவ்வளவு நேசம் உண்டு, அவ்வளவு நேசம், மாய மாதிரி நேசம். அப்படி உங்களோட அம்மா மக்களையும் நினைச்சு அவைக்கு நன்றி சொல்லி அவையும் வாழ்த்தி அவைய மனதில் இருத்தி சொல்லிக்கொண்டு எல்லாரும் கூட அம்மா நன்றியும் தாயாகின வாழ்த்துக்களும் மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு நாளும் போடுவோம் என்று கூறிக்கொண்டு இன்றைய பேச்சாளர்கள் இந்திரவேல் ரத்தினம், விஜயலட்சுமி திரவியராஜ, வசந்தி விவேகானந்தம், சிவச்சந்திரிகா சிவசுப்பிரமணியம், ஜசோதரலிங்கம், டிரான்ஸ்மிட்டார்கள் எல்லாரும் லண்டன். அதோட நானும் சொல்லிக்கொண்டு உண்மைதான், உண்மையில மிக்க மிக்க மகிழ்ச்சி. இதுல எத்தனையோ பேர் கேட்டுக்கொண்டு எனக்கு உப்புருக்களம் நேற்றும் முத்தனாலும் பார்க்க திரேசாக்கா நான் என்னன்னு சொல்றது, ஓ தெரியும் அப்படின்னு சொல்லல. உண்மையில அவ்வளவு நல்லா செய்றீங்க, நல்ல நாங்க விரும்பி பாக்குறோம். உங்களோட பேச்சாளருக்கு நன்றி சொல்றோம், நீங்களே நல்லா செய்றீங்க என்று சொல்லி இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த நேரத்தை சும்மா அப்படி செய்யக்க அப்படி 4 பேர் செய்யக்க அப்படி அள்ளுக்கு மாதிரி உரம் பெற்று உயர பறக்கணும் நிறைய. உங்கள் எல்லாருக்கும் அவர்கள் சார்பான நன்றியும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் குறிக்கொண்டு மகிழ்ச்சி குடும்பத்திலா அல்லது சமூகத்திலா என்று சொல்லி இந்த மகிழ்ச்சிய நிகழ்ச்சியா உங்களுக்கு இப்ப கொட்ட வருகினம். இங்கதான் அவரவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள், அந்த நினைவுகள் திரும்பிட ஏற்றங்கள், அது ஒரு அழகிய நிலக்காலம், உறவுகள் சேர்ந்தது குலக்காலம், ஒரு பொற்காலம் வரையில வரையா என்று சொல்லிக்கொண்டு உண்மைதான் குறிப்புகள் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள், அந்த மாற்றங்கள் திரும்பிட இந்த மகிழ்வுகள். உண்மைதான், எங்களோட குறிப்புகள் நாங்களான் யாரும் செய்யாததான் நாங்க செய்கிறோம். நாங்களுக்கு இந்த பிரபஞ்சமும் இயற்கை என்று சொல்லிக்கொண்டாங்க. முதலாவதாக இந்த மகிழ்ச்சியை நிகழ்ச்சியாக முதலாவதாக உங்களுக்கு தர வருகின்றார் எமது ஒரே ஒரு ஆனண்டாலும் அவர் சொல்லிக்காமல் எங்களோட பயணிக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு எங்கே இந்திரவேல் இரத்தினம் உங்களுடைய இரத்தினமான கருத்துக்களை மகிழ்ச்சி குடும்பத்துலதான் என்று நிகழ்ச்சியா சொல்லுவாங்க. எங்க வாங்க தாங்க. மதிப்புக்குரிய எங்கள் நடுவர் அவர்களே, உதிப்புகளில் பயணித்து வரும் எங்கள் பேச்சாளர்களே, அடுத்து உதிப்புகள் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கங்கள். இன்றைய விவாதம், இன்றைய எங்களுடைய கருத்தரங்கு சமூகத்தையோ எங்களுடைய குடும்பங்களிலேயோ நாங்கள் கொஞ்சம் ஹாப்பியா வாழ்கின்றோம் என்ற ஒரு துணையிலே குடும்பம்தான் ஒரு ஒரு சிறப்பு எங்களுக்கு வருகின்றது என்பதை நான் கூற விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால் சமூகங்களிலே உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலே எவ்வளவு பிரச்சனைகள் ஒன்று வருகின்றது. போட்டி என்ற சாமான் வருகின்றது, பொறாமை என்ற சாமான் வருகின்றது,
அழுக்கார் என்று அத்தனை விஷயங்களும் அங்கே சமூகம் எங்களுடைய சமூகங்கள் இப்ப கூடிக்கொண்டிருக்கு. அங்கே அங்க போனா அங்க பிரச்சனை பார்த்து பார்த்து ஓட வேண்டியா இருக்கு. எப்ப பொழுதுபடும் எப்ப வீட்டை ஓடணும் அப்படியான ஒரு சமூக சீரழிவிலே நாங்கள் நிச்சயமாக அங்கே ஹாப்பியா வாழ முடியாத ஒரு சூழ்நிலை எங்களுக்கு அங்கே ஏற்பட்டு இருக்கின்ற கட்டத்திலே எதுவா இருந்தாலும் நாங்கள் குடும்பத்தை நாங்கள் பார்க்கும்போது குடும்பம் ஒரு நல்ல ஒரு குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி. அங்கே எல்லா அறிவுகளையும் நாங்கள் எங்களுடைய தாய் தந்தையர் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய மனைவி மக்கள் என்று சொல்லி நாங்கள் அங்கே காணக்கூடிய, அதாவது உங்களுக்கு தெரியும் பல்கலைக்கழகம் என்று சொன்னால் ஒவ்வொரு பாடத்தையும் அங்கே அறிவுல வளர்த்து கொண்டு போற ஒரு கருவூலமாக அங்கே இருக்கின்ற ஒரு இடம்தான் அந்த பல்கலைக்கழகம் தான் எங்களுடைய குடும்பம் மாதிரி தென்படுது. ஒரு பாசம் ஒரு அன்பு எல்லாம் ஒரு உண்மையானதாகவே இருக்கின்றது, ஒரு பாதுகாப்பாகவே. யார் அந்த பாட்டு எந்த குடும்பம் ஒரு பல்கலை சொல்லுங்க, நான் படிச்சு விடுறேன். என்ன பாட்டு அந்த பாட்டு எனக்கு தெரியும். பாட்டு இருக்கட்டும். சரி சரி, அதையும் படிச்சு விட்டா அதுக்கு நல்லா இருக்கும். நீங்க தொடருங்க. நல்லதொரு குடும்பம் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அன்பு மொழி வழங்குமா. சரி, இப்ப படிக்க சொல்லுங்க. அப்ப கொஞ்சம் அப்படியான ஒரு பாதுகாப்பு, உண்மை, பாச உணர்வுகள், எங்களுடைய உணவு சுவைகள், இதில் எல்லாம் சமூகத்திலே பொறாமைக்குள்ள அங்க இருக்கு. பொறாமைகளையும் தட்டி விடுற ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் அங்க இருக்கு. உண்மையான ஒரு மனைவி, உண்மையான ஒரு கணவன், என்ன சொல்றேன்னு சொன்னா வள்ளுவர் சொல்றார், எல்லா பண்பும் உள்ளவள் இருந்தா இல்லை என்ற ஒரு சாமான் இல்லையா, இல்லது என் இல்லவள் மாண்பானாள். இல்ல மானாக்கடையா இருந்தால் அங்க இருந்தும் பிரியோசனம் இல்லை என்று வள்ளுவர் அங்கே சிறப்பாக சொல்லுகின்றார். ஆகவே இப்படியான ஒரு குடும்பத்தை விட்டுட்டு நாங்கள் ஓடி போய் அந்த குழப்படிகள் இருக்குதானே, உங்களுக்கு தெரியும் தானே, சமூகத்திலே பள்ளிக்கூடங்களும் போகாமல் வீட்டார சொல்லி கேட்காமல், அதுகளுக்கு தான் அந்த அங்க சமூகங்கள் ஹாப்பியா இருக்கு. அது கடந்த கால அனுபவங்கள் எங்களுக்கு தெரியும். ஆகவே நிச்சயமாக இந்த குடும்பங்களை நாங்கள் காண்ற நிம்மதியை எங்கேயும் காண முடியாது. இந்த குடும்பங்கள் இந்த மனித சமுதாயத்துல மட்டும்தான் இருக்கின்றது. விலங்குகள் எங்கேயும் குடும்பங்களா வாழ்றதை கண்டனீங்களோ? இல்லை, அதுல ஒரு கூட்டங்கள் அப்படி சொல்லலாம். அவைகளுக்கு வினப்பர்க்கம் செய்யணும் தானே, அவளுக்கு குடும்பம் இருக்கு, அது நீங்க கட்டி பிடிச்சு வளர்க்குறீங்களே ஒரு பண்ண வழி, அதுவும் மாறி மாறி போகுது ஒழிய காடு வழியே இல்லாட்டி ஒரு வானத்துல பறக்கின்ற பறவைகள் கூட குடும்பங்களுடைய கதைக்கு இடமில்லை. சரி, அப்படி அங்கால ஒரு கருத்துக்கு டக்குன்னு வருவோம். சண்டை கொஞ்சம் மூட்டிடும். உண்மைதான், குடும்பம் பல்கலைக்கழகம்னு சொல்றாரு. குடும்பங்கள் உண்மைதான். குடும்பத்தை விட என்ன இல்லதன இல்லவள் மாண்பானால் உள்ளதன இன்னவள் மானாக்கடை என்று சொல்றாரு. உண்மைதான். அந்த அறிவு, அந்த பாசம், இன்னைக்கு நல்ல சாப்பாடு பெறும் இந்திரவேலுக்கு ஏன்னா உண்மைதான். மனைவி கணவன் இதை விட என்னப்பா உறவு என்று சொல்றாரு. இந்த அதுக்கு நீங்க அடுத்தாள் யாரு சிவச்சந்திரிகா இவர் என்ன அப்படி வெளியில எல்லாம் சாப்பாடு என்றும் சொல்றாரு. அப்ப இதுக்கு நச்சுன்னு சொல்லி போடு, உங்களோட கருத்து பச்சுன்னு சொல்லுங்க. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும், இதை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் அத்தனை நேர்களுக்கும் எனது மாலை நேர மகிழ்வான வணக்கம். குடும்பம் கதம்பம் பல்கலைக்கழகம் எல்லாம் சொல்லுறார்கள். குடும்பத்துல ஒரு தனியே பார்த்து கொண்டு இருக்கீங்கள, அதை விட இங்க வெளியில போனா 4-5 பேரை பாக்குறோம், கதைக்கிறோம், ஸ்ட்ராங்கா இருக்குது, நல்லா இருக்குது. எத்தனை பகுதிகளை விடுறோம், வீட்டுக்குள்ள இருக்க இந்த வீட்டை விட்டு ஓடுற மாதிரி இருக்குது. எத்தனை பேர் வீட்டை விட்டு ஓடுறாங்க, வேண்டாம் வேண்டாம் சொல்லி. ஐயோ வீட்டை போயிடாம இருக்குது. அவ்வளவு ஒரு எனக்கு ஒரு நன்மை அண்மையில் சொன்னா, இருவருக்கும் ப்ராப்ளம் வந்தா நீ போட விட்டால வழியால நீ அல்லது இந்த காலடி விழுவாய் என்று ஏசி விட்டாவா என்று சொல்ல, அவர் கேட்ட நண்பர்களை போய் கேட்டா, இப்படி என்ன மனைவி சொல்லிவிட்டா, எனது காலடியில் நீ கிடப்பா என்று. அப்படி மனைவியின் காலையில் கிடக்கலாமா என்று சொல்லி சமூகத்திடம் தான் அந்த விடைய கேட்கிறார். குடும்பத்துல இருக்க முடியாத கஷ்டத்துல போய் சமூகத்திட்ட விட கேட்கிறார். அவர் சமூகம் தான் அந்த கப்பியை உருவாக்கி விடுறது. அதெல்லாம் மனைவி சொன்னா அதை ஏற்றுக்கிறது, அதுக்கு என்ன மனைவிதான் என்று சொல்லி அந்த இது அந்த நல்ல உயர்ந்த மனதோட அதை சமாளிச்சு விடுறது சமூகம். நல்ல மனிதர்கள இன்றைய காலத்தில் நிறைய நெட்வொர்க், சோசியல் நெட்வொர்க்
ஏராளமான நண்பர்கள், ஏராளமான புது 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 நண்பர்கள், வேலைக்கு போனா புது 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 நண்பர்கள், எத்தனையோ விடயங்களை புதுசு புதுசு புதுசா கற்றுக்கொள்வதும் அறிந்து கொள்வதும் மகிழ்ச்சியை தருவதும் சமூகமே சமூகமே என்று சொல்வது. நல்ல ஒரு கருத்து சொன்ன வீட்டு சண்டைன்றோடனே அதை தீர்த்து வைக்கிற நல்ல ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் என்ன அடா அது இப்படி தாண்டா வீடு வாசல் படி என்ன வீட்டுக்கு வீடு வாசல் படி சந்தோஷம் சந்தோஷம் பாதி பலம் தருவது சமூகம் தான். நல்ல சமூகம் இல்லாட்டி குடும்பத்திலே சண்டை வந்தா அப்படியே பிரிஞ்சது ஆயப்படும். நல்ல சமூகம் இல்லாவிட்டால் அது அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை சந்தோஷம். அதான் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்தென்றாலும் வாடி நின்றால் உண்மைதான். அப்படி வந்து சமூகம் தான் என்ன பெரிய வீட்டுக்குள்ள 2 பேரும் நடுக பார்த்தா சண்டை தான் வரும். ஆரம்பத்துல நல்ல துப்புத்தொடி புது தும்பத்தொடி நல்லா கூட்டம் சேர்ந்து கொஞ்சம் பழசாண்டு பிரச்சனை வந்து சொல்லிக்கொண்டு சந்திரிக்கா சொல்றாங்க. இதுக்கு இந்திரவேலை நெச்சண்டு சொல்ல போறீங்க சொல்லி போட்டு நான் விஜயலட்சுமி ஏதாவது சின்ன நெச்சண்டு சமூகங்கள் சேர்த்து விடு சொல்றா. அந்த காலம் காக்க வணியிலிருந்து இந்த காலம் வரைக்கும் நீங்க கேள்விப்படுத்த பிரிக்கிற சமூகங்கள் இருக்கு. என்ன அதை பத்தி சொன்னோம். நன்றி 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 நன்றி. குடும்பத்துல அந்த ப்ராப்ளம் ஏதோ ஒரு பிரச்சனை வருது, மகிழ்ச்சி இல்லாம இருக்கேங்க. சமூகத்துல வந்து வாழக்கூடிய ஒரு பெண் வந்து சமூகத்துக்கு வெளியில வந்தாதான் அந்த மகிழ்ச்சியை உடைத்துக்கொண்டு வெளியில வரணும். அதுதான் அங்க சமூகம் தான் அந்த மகிழ்ச்சியை கொடுக்கும். வீட்டுக்குள்ள பிரச்சனை வீட்டுக்கு பிரச்சனையா சொல்லக்கூடாது. இந்த குடும்பத்தின் மகிழ்ச்சி போயிட்டு வெளியில வாங்க, சமூகம் தருது மகிழ்ச்சி என்றதை அறுதியாக கூறுகிறேன். நீங்க சொல்றீங்க 70ஆம் ஆண்டுல இருந்து 2009ஆம் ஆண்டு வரைக்கும் இருந்த எங்கட தமிழ் சமூகங்கள் என்ன செய்தது? எல்லாத்தையும் பிரிச்சு கடைசியா எங்கட கதை இல்லாம வெளிநாடுல வந்து விட்டு இருக்கு. இப்ப எங்கட சமூகம் நாங்கள் நல்லதாக்க என்னண்டு நாங்க எங்கட சமூகம் என்ன செய்யுது? குடும்பத்துல மகிழ்ச்சியா இருக்க விடாமல் இருக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குதா? அதுல இருந்து நீங்க வெளியில வந்து சமூகத்துல மகிழ்ச்சியா வாழ்ந்து காட்டுங்க. சமூகம் இருக்கிறது, நல்ல சமூகம் இருக்கிறது. சரி சரி, அடுத்த ஒரு இதுக்கு நிக்காதுங்க. நன்றி நன்றி. உண்மைதான். காக்கவன்னியில இருந்து இன்றைக்கு என்னடி எத்தனை இங்க எத்தனையோ சேத்தனைகள் சமூகம் சொல்றீங்க. எல்லாத்தையும் பிரிச்சு வச்சதானே சமூகம். உண்மைதான், அப்படித்தான் கணக்கு இருக்குது. என்ன சொல்லுங்க, விஜயலட்சுமி வாங்க, விஜயலட்சுமி வாங்க. விஜயலட்சுமி என்ன சொல்றீங்க? குடும்பத்துல வேற எப்படி சந்தோஷங்கள் இத சொல்லாதத வேற என்ன வகையில சந்தோஷம்? அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். வணக்கம். குடும்பத்திலா சமூகத்திலா எங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கின்றது என்று பொழுது முதலாவது குடும்பத்தில் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆரம்பத்தில் பிள்ளை பிறந்தவுடனேயே அந்த பிள்ளையை தாலாட்டி ஆறாரோ பாட வைக்கும் பொழுதே அந்த தாய் பெறும் இன்பம் முதலாவது இன்பம். நீல வண்ண கண்ணாவாடா நீ ஒரு முத்தம் தாடா இளையான என்று சொல்லி அந்த பாட்டு. அப்ப அந்த பிள்ளைண்ட அந்த ஒரு முத்தம், அதே எவ்வளவு ஒரு சந்தோஷம் முதலாவது. அதன் பிறகு அந்த பிள்ளை வளர்ந்து வரும் பொழுது படித்து பட்டம் பெறும் பொழுது சமூகத்தில் இருப்பவர்களை கூட்டிக்கொண்டு போகிறார்கள். பட்டமளிப்பு விழாவுக்கு தாய் தந்தையரைத்தான் கூட்டிக்கொண்டு போவார்கள். அப்பொழுது அந்த தருணத்தில் ஏற்படும் மகிழ்ச்சி அது இனிமேல் இல்லை என்ற ஒரு என்னென்று சொல்வது, அதை சொல்றதுக்கு வார்த்தை இல்லை, அதுக்கு வார்த்தையே இல்லை. அது ஒரு பெருமையும் அது இனிமேல் இல்லை, ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள். அதன் பிறகு பிள்ளைகள் கல்யாணம் செய்து வைக்கிற அந்த தருணங்கள், அதன் பிறகு அவர் பிள்ளைகள் வருவது, அப்படி என்று எல்லா சந்தோஷமான தருணங்கள் எல்லாம் குடும்பத்தில் தான் முதல் நடக்கும். அதை விட இன்னொன்று, எதையும் தாங்கும் இதயமாக அம்மா இருந்து எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருப்பது, எல்லாத்தையும் பொறுப்பாக இருந்து செய்வது. என்ன அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு என்று அந்த 2 பேர்ட்ட இதுவும் சேர்ந்து எங்களை ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள வைத்து எங்களை ஒரு நல்வழிப்படுத்தி நல்ல பிரஜைகளாக நல்ல குழந்தைகளாக வளர்த்தெடுக்கின்றார்கள். அதுவே ஒரு சந்தோஷமான, அப்பா அம்மாக்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். அதன் பிறகு பிள்ளைகள் வளர்ந்து வரும் பொழுது அவர்களுடைய பிள்ளைகளும் அப்படியே எல்லாரும் சந்தோஷமாக இருக்கின்ற இடம் வந்து குடும்பமே குடும்பமே குடும்பமே. நன்றி. உண்மைதான். இந்த ஒரு முதலா தாய் அழுகிற எப்ப சொல்லுங்க,
பிள்ளை முதல் பிறந்து பிள்ளை அழைக்க அண்டைக்கு தான் அவள் அழுவாள், இந்த ஆனந்த சிரிப்பிலே அழுவாள். மற்றபடி பிள்ளைய பிறந்தோடனே பிள்ளைய பார்த்து அழமாட்டாள். அண்டைக்கு தான் முதல் அழுவாள். ஏன்னா அந்த பிள்ளை கதைக்குது, சிரிக்குது, கேக்குது, வயதிறக்குது, உண்மைதான். அவ்வளவு சந்தோஷம் கொட்டி கிடக்குதப்பா. என்னன்னா அந்த பிரசவ வேதனை 9 மாதம் திரும்பி படைக்கல, அவங்கால திரும்பி படைக்கல, அது திங்கல, அப்போ பாசி பழத்து அந்த கரைஞ்சு போடுமன்றது, இந்த விழாப்படத்து அது ஊற்றி போடுமன்றது, இப்படி எப்படி சந்தோஷம் என்ன இந்த குடும்பத்துல. களைத்து போய் வரும் பொழுது ஒரு தாகத்திற்கு தண்ணீர் கொடுப்பது குடும்பத்தில் உள்ள அங்கத்தவர்களாகத்தான் இருக்கும். அதுதான். ஓகே ஓகே, நன்றி. இதுக்கு யசோதா என்னம்மா சொல்ல போறீங்க? அனைவருக்கும் மகிழ்வான இரவு வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி கூறி தலைப்புக்குள்ள நினைக்கின்றேன். சமூகத்தில் தான் எமக்கு மகிழ்ச்சி என்ற தலைப்பிலே உங்களோடு கருத்தாட வந்துள்ளேன். இங்கே பல கருத்துகள் முன்வைக்கப்பட்டன. இந்திரவலனா சொன்னார் என்னன்னா, குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமா, பல்கலைக்கழகத்தை குடும்பத்துக்கு கொண்டு வந்து ஒரு எடுத்துக்காட்டா காட்டி இருக்குதுன்னு சொன்னா, நாங்கள் மகிழ்ச்சியா எங்க இருந்திருக்கிறோம், பல்கலைக்கழகத்துலதான் நாங்க மகிழ்ச்சியா இருந்திருக்கிறோம் என்றதுதான் உண்மை. பிறகுதான் இந்த பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்து குடும்பத்துக்காக ஊத்தி இருக்கிறார்கள். குடும்பம், பல்கலைக்கழகம் ஒரு குடும்பம் என்று சொல்லவில்லை, குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம். உண்மையாக நினைத்து பாருங்கள் நடுவர் அவர்களே, நான் பல்கலைக்கழகத்தில் இருந்த நாட்களை இன்னும் எண்ணி அந்த மகிழ்வடை உண்டு. அந்த நண்பர்கள் இன்று இங்கு பிரான்சிலே தமிழ் மொழி வாய்மொழி தேர்வு. நான் எனது மகனை கூட்டிக் கொண்டு சென்றிருந்தேன். அப்போது அதுவரையும் காத்திருக்க வேண்டும், என்ன செய்யலாம் யோசித்த போது 15 வருடத்துக்கு முதல் என்னோட பல்கலைக்கழகத்தில் படித்த ஒரு நண்பியை சந்தித்தேன். என்னுடைய நேரம் எப்படி போனதென்றே தெரியாது, விளங்குதானே? அப்ப அந்த நிமிடங்கள் ஒரு விலை மதிக்க முடியாதது. அதை நீங்கள் எவ்வளவு கொடுத்தாலும் வாங்க முடியாது, அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. அதுதானே, உங்கள்ட்ட எவ்வளவு கவலை இருந்தாலும் ஓடிடும். இன்னொரு விடயம் சொன்னீங்க இந்திரவேலன் அவர்களே, குளப்பொடிகார சொல்லு கேட்காத புள்ளிகள் தான் வெளியில போய் இப்படி எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. அப்படியான பிள்ளைகள் நிறைய பேர் வெளியில போய் திருந்தி, பெற்றாரால ஒழுங்கா வளர்க்க முடியாத, சகோதரர்களால ஒழுங்கா வளர்க்க முடியாத, குடும்பத்தால தங்கட கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியாத நிறைய பிள்ளைகள் சமுதாயத்துல போய் திருத்தப்பட்டு நல்ல பிள்ளைகளாக, சமுதாயம் போற்றப்படுற பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அது நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆகவே சமுதாயம்தான் மகிழ்ச்சியை தருகிறது. இன்னமும் ஒரு விடயம் சொன்னீங்கள், என்னவோ 70ஆம் ஆண்டுல இருந்து இப்ப வரைக்கும் எங்களை தமிழ் சமூகம் ஏதோ பிரிச்சு விட்டது. உங்களுக்கு தெரியுமா, 2009ஆம் ஆண்டு வரையும் போர் மௌனிக்கும் வரையும் எங்கட மக்கள் இந்த போர் அதாவது எங்கட மக்களுக்காக இங்க 10 மணித்தியாளர் நித்திர ஒரு இடத்துல 4 மணித்தியாளர் நித்திர கொண்டு உழைத்து அனுப்பினார்கள். 2009 போர் மௌனிக்கப்பட்ட பின்பும் எங்கட மக்கள் இங்க இருந்து தாங்கள் செய்ததை கைவிடவில்லை. 4 மணித்தியாலம் 5 மணித்தியாலம் நித்திர செய்து தம்முடைய உறவுகள், சகோதரர்கள் ஏதோ ஒரு வழியில தம்மோட தொடர்புடையவர்கள் எல்லாரும் கட்டி தங்களோட வாழ்க்கைய கூட இழந்திருக்கிறார்கள். எத்தனையோ பேர் வீதிக்கு வந்திருக்கிறார்கள் தெரியுமா? இப்படி அது சொந்தக்காரன் இல்ல, தெரிஞ்ச நண்பர்கள், பக்கத்து வீட்டுக்காரர், தங்களோட கூட படித்தவர்கள் எத்தனையோ பேருக்கு உதவி செய்திருக்காங்க. நான் காதால கேட்டு இருக்கிறேன், பார்த்து இருக்கிறேன். இப்படி ஒரு மக்களான். அடுத்தது சந்திரிகா அம்மையார் சொன்ன மாதிரி நல்ல ஒரு கருத்தை சொன்னார். எங்களுக்கு குடும்பத்துல ஒரு சிக்கல் என்று சொன்னா, கணவனோடையோ அல்லது கணவனுக்கு மனைவியோடையோ அல்லது பிள்ளைகளால கூட சிக்கல்கள் பெருமே என்ன சொல்லி சடையிறம் அண்டா, நீங்கள் ஒரு கவலையோட வெளியில போய்க்க என்ன போலியோ அல்லது சந்திரிகா அம்மையார போலியோ அல்லது நடுவர் அவர்களை போலியோ ஒரு பேரை நீங்க சந்திச்சீங்கன்னா திரும்பி வீட்டை வரைக்க ஒரு புத்துணர்ச்சியோட தான் வீட்டை வருவீங்க. அப்படித்தான் நீங்களோட சமூகம். இதை விட இந்த உலகத்துல எத்தனை நாடுகள் இருக்கு தெரியுமா? எத்தனை நாடுகள் இருக்கு நடுவர் அவர்களே? 200க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கின்றன. ஆனால் நாங்கள் ஒரு வட்டத்துக்குள்ள இருந்தோம். இலங்கையில இருக்க நீங்க வேணுமெண்டா சொல்லலாம், நாங்கள் ஒரு வட்டத்துக்கு இருந்தோம். எங்களோட நாட்டுக்காரர் எங்களை ஒரு அடுத்து கொஞ்சம் தள்ளி போனா அடுத்த ஒரு மாவட்டக்காரர் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதை கூடி எல்லா மாவட்டத்திலயும் எங்களுக்கு நட்புகள் இருந்திருக்காது. ஆனால் இந்த நாட்டுல நீங்கள் எந்த நாட்டுக்காரோட வேணுமென்றாலும் நட்பு வச்சு கொள்ளலாம், மொழி தெரிஞ்சா காணும். ஆனா
200க்கும் மேற்பட்ட நாடுகள் இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இந்த வெளிநாட்டுல வாழ்ற வாழ்க்கையில ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய சில நாடுகளை தவிர மற்ற எல்லா நாட்டுக்காரர்களுடைய ஏதோ ஒரு தொடர்பு இருந்து கொண்டுதான் இருக்குது. அப்ப உங்களுக்கு குடும்பத்தை விட வெளியில மகிழ்ச்சியா இருப்பது பல்வேறு தரப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். ஆகவே வெளியில தான் மகிழ்ச்சி என்றதுல எந்த இதுவும் இல்லை. ஒரு சிறிய ஒரு உண்மை சம்பவத்தை கூறி நிறைவு செய்கின்றேன். அண்மையில ஒரு ஐரோப்பிய நாட்டு பெண்மணி வந்து 73 வயதாவாக கடந்த 15 ஆண்டுகளாக எனக்கு நட்பு. அவக்கு ஒரே ஒரு மகள். அந்த மகளை 30 வருடமாக தன்னோட குடும்பத்தை பிரிந்து மகளை படிப்பித்து வளர்ப்பதற்காக இந்த நாட்டுக்கு வந்து இந்திய பிரஜா உரிமையை பெற்று நல்ல ஒரு நிலையில மகள் என்ற தொடர்பு தான் அந்த குடும்பம் ஒரு குறுகிய வட்டத்துக்கு தான் இருந்திருக்கிறான். அப்ப அண்மையில நான் அவரோட உரையாடிய போது ஒரு மாதம் இருக்காது, அவருடைய முகத்திலே சந்தோஷம் இல்லை, வளமைக்கு மாறான ஒரு இது. அப்ப நான் கேட்டேன், என்ன நடந்தது, வளமைக்கு மாறா இருக்குங்க, ஏதோ ஒரு சிக்கல்? இல்ல அது என்னோட போடு. உங்களோட போக தேவையில்லை, நான் உங்களுடைய நட்பு, உங்களுடைய பிரச்சனைகள் ஏதாவது என்னால ஏதாவது செய்ய முடியுமா? அப்போது ஒரு உண்மையை சொன்னார். யாருக்காக என்னுடைய வாழ்க்கையை இவ்வளவு இந்த 73 வயதாவாக்கான் இவ்வளவு காலமும் நான் வாழ்ந்தேனோ எல்லாமே என்னுடைய கணவனும் என்னை கைவிட்டார், என்னுடைய மகளும் என்னை கைவிட்டார், இன்று எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி கண்ணீர் வடித்தார். அப்போது நான் சொன்னேன், உங்களுக்கு யாரும் இல்லை, இந்த உலகம் பெருசு, நீங்கள் இந்த 2 பேரை நினைத்து கவலைப்படாதீங்க, 200 பேர் இருக்கிறார் உங்களுக்கு பின்னால என்று சொல்லி இந்த நாட்டை விட்டே போக இருந்த அவரோட உரையாடி இன்று மீண்டும் இந்த நாட்டிலே நான் வாழ முடியும் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்றால் சமூகம் எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்கிறது, எவ்வளவு பெரியது உண்மைதான். ஒரு ஆள் இந்த உலகத்துல ஒரு ஆளை நினைச்சு ஒரு ஆளோட பிரச்சனை, ஒரு ஆள்ல காதலிச்சல்ல, ஒரு ஆள் கணவன் இல்ல, ஒரு மனைவியை நினைச்சு மறந்துருங்கோ. அப்படி கூடாத ஒரு ஆக்கள், கூடாத தவறான ஆக்களிடம் மறந்துருங்கோ. இந்த உலகம் பெருசப்பா. This is not the end of the world. This is not the end of the world. நினையுங்கோ. சிம்பிள். மாத்துங்கோ. மாத்த முடியாத ஏற்றுக்கொள்ளுங்க. மனதை கொஞ்சம் என்னென்றால் மனதை கொஞ்சம் கல்லாக்கி, சில நேரங்கள்ல கல்லாக்கினீங்களா கொஞ்ச நாளைக்கு கஷ்டம், ஆனா நிரந்தர சந்தோஷம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு சந்தோஷமா இருங்கோ. சமூகத்துல எவ்வளவோ சந்தோஷம் இருக்கு. சமூகம் எவ்வளவு, இந்த இயற்கை, இந்த காத்து அப்பா சும்மா ஃப்ரீயா தருது. இப்ப நான் சுவாசிக்கிறேன், கூடாத விடுறோம், கார்பன் டை ஆக்சைடு திருப்பி ஆக்சிஜன் எடுக்கிறோம். ஆனா இந்த இயற்கை எப்படி செய்யறோம்? இதை விட என்ன உங்களுக்கு சொல்லுங்க. நன்றி என்ன சொல்லுங்க. வசந்தி குடும்பத்துலதான் வேற எப்படி இது சொல்லாதது. பிள்ளை சொல்லிட்டா, அப்படி சொல்லிட்டா, மனைவியை சொல்லிட்டார் நல்ல சாப்பாடு வருங்கிறவர்களுக்கு இப்ப வேற என்ன எப்படி இதை கேட்கிறார்கள் எல்லாம் வேற கருத்து கொடுப்போம். சந்தோஷமா கேட்கட்டும். வேற எப்படி சந்தோஷம்? அன்பான ஊதிப்பூக்கள் உறவுகள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். இத்துடன் நடுவர் மற்றும் ஊதிப்பூ நேயர்களுக்கும் எனது மாலை வணக்கங்கள். அத்துடன் தளத்தை தந்த நடால்முகன் குடும்பத்துக்கும் நன்றிகளும் வணக்கங்களும். எனக்கு தந்த தலைப்பு வந்து சந்தோஷம் வந்து குடும்பத்தில் தான். காரணம் வந்து இப்ப எனக்கு முதல் வந்த சகோதரி பெயரை வந்துவிட்டேன், யசோதாவர்கள் நிறைய சொன்னார்கள். ஆனா அவ என்ன கேள்விப்படையில போல இந்த சமூகத்துல இருக்கிறவர்கள் எத்தனை ஹஸ்பண்டை தூக்கிட்டு போறது, மேரீடு தெரிஞ்சு கூட பிள்ளைய தூக்கிட்டு போறது, இவ்வளவு கொடூரமான வேலைகளை செய்து குடும்பத்துல வந்து எத்தனை விதமாக இந்த குடும்பங்களுக்குள்ள பிரச்சனைகள் உண்டாக்குறார்கள். பிள்ளையின் நுள்ளி ஆட்டி துள்ளி ஆட்டுவார்கள் போல குடும்பங்களுக்கு வந்து எத்தனை பிரச்சனைகளை இந்த சமூகங்கள் தெரியவில்லை. நடுவர் அவர்களே, அடிக்கடி கட்சி மாறாதீர்கள். நடுவர் எந்த பக்கம் நடுவே இருக்கும். மற்றது ஒரு சிறிய விஷயம் என்னன்னு சொன்னால் வந்து இந்த சிறு பிள்ளைகளை நீங்கள் பள்ளிக்கூடங்கள்ல வந்து நீங்கள் பார்ப்பீர்கள், பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போவார்கள். ஏன் அவர்களுக்கு லீவு கொடுக்கிறார்கள் என்று சொன்னா ஹாஃப் டேர்ம், 1 வீக் 2 வீக்ஸ், அந்த பெரிய வீக், இந்த சம்மர் ஹாலிடேஸ் அண்டு கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் என்று கொடுப்பார்கள். ஏன் கொடுப்பது என்று சொன்னால் இந்த சமூகத்துடன் இந்த பிள்ளைகள் போய் அவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள். எரிச்சல், போட்டி எல்லாத்தையும் அவர்கள் அங்கதான் பழகிறார்கள்.
அவர்கள் வீட்டுக்கு வந்த அந்த ஹாலிடே டைம், அதான் 1 வீக் ஹாலிடே டைம், அந்த பேரண்ட்ஸோடு அவர்கள் அனுபவிக்கிற டைம்ஸ் தான் வந்து அவர்களுடைய அந்த மிச்ச பாடசாலை நாட்களோ அந்த மிச்ச அவர்கள் பழகுற நாட்களை கவர் பண்ணுவதற்காக சொல்றீங்களா வசந்தி? இந்த அதுதான் அவ்வளவு கொடூரமான உலகத்துல பிள்ளைகள் வந்து அவுட் சைட்ல போய் பழகும் போது சரியான துன்பங்களுக்கு அனுபவிக்கிறார். நீங்கள் இதில் கவனிக்காம இருக்கலாம். இந்த நீங்கள் அந்த அவர்களோட வீடுகளில் அந்த 1 வீக் நிற்கும் போது அந்த ஹாஃப் டேர்முக்கோ அல்லது அந்த சம்மர் ஹாலிடேல நிற்கும் போது உங்களால கொடுக்கக்கூடிய மேக்சிமம் அன்பை நீங்கள் அவர்களுக்கு கொடுங்க. ஏனென்றா அவர்களுக்கு சரியான துன்பங்கள்ல வெளியில வாழ்கிறார்கள். ஒரு கருத்தை சொல்ல என்னன்னு சொன்ன வசந்தி அவர்களே, முழு பெரிய பூசணிக்காய் அப்படியே சோத்துக்க மறைக்கிற மாதிரி பொய்ய சொல்றீங்க. அவர்கள் விடுமுறை கொடுப்பது இவர்கள் இந்த பாட திட்டத்துக்குள்ளேயே இதுக்குள்ளேயே ஒரு குறுகிய இதுக்குள்ள இருக்கிறாரு. வெளியில போய் சமூகத்தோட விடுமுறையான வந்தோட கேட்பது எந்த நாட்டுக்கு போனீங்க, எங்க போனீங்க? சரி 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 வசந்தி வசந்தி நன்றி நன்றி. அதான் சும்மா நீங்கள் நாங்க ஏதோ சாப்பிடுற மாதிரி உங்கள் பிள்ளைகளுக்கு நிச்சயமாக இந்த அன்பை கொடுத்துருங்கள். ஏனென்றா அங்கதான் அவர்கள் இந்த மகிழ்ச்சி நிச்சயமாக அவர்கள் அந்த சமூகத்தை பிரதிநிதிப்படுத்துறாங்க. மற்றது சில நேரத்துல உங்களுக்கு வந்து இந்த குடும்பத்துல மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான சூத்திரம் சிலவள தெரியாம இருக்கலாம். மேலேயே நீங்க குடும்பத்துல நீங்கள் வந்து நீங்கள் ஒரு ஆளை ஒரு ஆள் வாழ்த்த வேணும். குடும்பத்துக்குள்ளேயே நீங்கள் ஒரு ஆளை ஒரு ஆள் வாழ்த்த வேணும். எந்த நேரமும் குறை கூறக்கூடாது. சில நேரம் ஒரு பிள்ளை ஒரு தவறை செய்தால் கூட அந்த தவறை சொல்லாம அந்த பிள்ளை செய்த நல் வேலைகளை நல் பழக்கங்களை திருப்பி திருப்பி சொல்லி அவர்களை என்கரேஜ் பண்ணி நீங்கள் அவரை வாழ்த்தி கொண்டு அவர்களை என்கரேஜ் பண்ண வேணும். மற்றது எந்த நேரமும் நீ சமைப்பது சரியில்லை என்று குறை கூறி 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 அந்த குடும்பங்களோட ஹாப்பினஸை குறைக்காதீங்க. இந்த சூத்திரங்களை நீங்கள் சரியான முறை பாதிப்பதா இருந்தா உங்களோட குடும்பம் நிறைய மகிழ்ச்சியாக இருக்கும். அதானே. நன்றி நன்றி நன்றி. அருமையான கருத்துக்கள், அருமையான வித்தியாசமான கருத்துக்கள். இந்த சூத்திரங்களை இந்த சூத்திரங்களை கொஞ்சம் நீட்டோட இந்த சூத்திரங்களை மறக்க வேண்டாம். இது பைதகர மாத்தி 22 என்னமோ படிச்சாரு நடுவர் அவர்களை. சமூகத்துல வாழ்றதுக்கு உங்களுக்கு சூத்திரங்கள் பாடமாக்க தேவையில்லை. குடும்பத்துல அதை பாடமாக்க வேணும். பாடமாக்க வேண்டாம் அப்படியான ஆட்கள் இருக்கணும். ஓகே சரி. அடுத்த ஆள் வந்து சரி. இப்ப நன்றி. வித்தியாசமான கருத்துக்களை சொன்னீங்க. வாங்க. வேற என்ன சமூகம் உங்களுக்கு சந்தோஷம் தருது? சந்தோஷம் தான். சந்தோஷம் இல்லை. எந்தெந்த இடங்கள்ல எப்படி கேட்கணும், எந்தெந்த இடங்கள்ல எப்படி வித்தியாசமா சந்தோஷத்துல அனுபவிச்சு சந்தோஷமா இருக்கணும் அப்படி சொல்லுங்க. மறு வாய்ப்புக்கு நன்றி. மிக அழகாக அவருடைய கணவனை தூக்கி கொண்டு போறார்களாம். குடும்பமே அரிதாகத்தான் காணப்படுகிறது. ஒரு பக்கம் இங்க இருக்கிறதே யாருடைய கணவன், இது யாருடைய மனைவி எங்களுக்கு தேவை இல்லை. எனக்கு என்ன வீட்டுக்கு பக்கத்துல ரிட்டையர்மெண்ட் பிளாட் இருக்கு. அதுக்கு முன்னாடி அந்த ரிட்டையர்மெண்ட் எல்லாரும் வந்து இருப்பாரு. காஃபி மார்னிங் நடக்கும். எல்லோரும் வந்து நிறைய ஜோக்கெல்லாம் சொல்லி சிரிச்சு மெய் மறந்துதான் திரும்பி போவார்கள். ஒரு ஆள் சாப்பாடு கொண்டு வரும், ஒரு ஆள் டீ கொண்டு வரும், ஒரு ஆள் காஃபி கொண்டு வரும். உங்களுக்கு யார் இவற்ற கனவா, இது யார் ஆட்ட மனைவி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அது உங்களுக்கு தெரிய தேவையில்ல. ஆனா கொண்டு போறாங்க. இப்ப பிரச்சனை அண்டைக்கு ஒரு ஃப்ரெண்ட கேட்டேன், ஏன் பாட்டிகளுக்கு வரையில இந்த மனுஷன் சொன்னவர் அவங்க போனா அந்த மனைவி இந்த மனுஷனோட இந்த மனுஷன் ஒரு கோபலமான ஒரு வார்த்தையை சொல்ல நான் உண்மையா அவ்வளவு நினைக்கிறேன். எனக்கு நானே எங்களுடைய சமூகத்துலதான் இந்த குறுகப்பட்ட நோக்கத்துல பாப்பது. இங்க பாத்தீங்களா இருந்தா அந்த வெளிநாட்டுல பக்கத்து வீட்டு கணவனோட பக்கத்து வீட்டு அந்த மனைவியோட நான் வாக்கிங் போயிட்டு ஒரு மணி நேரம் நான் ஒவ்வொரு நாளும் வாக்கிங் போயிட்டு வந்தா அது அந்த மீனிங் அவரை நான் தூக்கி கொண்டு போறேன்னா நீங்கள் அதை சரியாக புரிந்து சந்திரிகா. நீங்க சந்திரிகா வாக்கிங் போறது சரி. நீங்கள் வந்து லைஃப் ஆய போக இந்த வாக்கிங் போக வலிக்கிறீங்க. அதானே பிரச்சனை. அது நீங்க நடக்கிறவங்க பாருங்க. அப்படி பார்க்க நாங்க என்ன செய்யறது? நாங்க ஒரு 50 பேர் சேர்ந்து வாக்கிங் போறோம், 50 பேர் சேர்ந்து சைக்கிளிங் செய்யறோம், 50 பேர் சேர்ந்து விரதம் இருக்கிறோம், 50 பேர் சேர்ந்து சைலன்ஸ் விரதம் இருக்கிறோம். இப்படி எல்லாரும் இணைஞ்சுதான் இந்த சமூகத்துல பெரும் மகிழ்ச்சியை கொண்டு வருகிறோம். 2 பேர் சேர்ந்து மௌனமா இருக்கா, அடிவாடு
குத்துச்சண்டை தான் வருது. அங்கே எங்க மகிழ்ச்சி இந்த சமூகத்துல இப்படி சேர்ந்து இப்படி சேர்ந்து நல்ல விடயங்களை செய்யும்போது எவ்வளவு மகிழ்ச்சி அப்பா, எவ்வளவு எல்லாம் மறந்து நான் அந்த நாள் சந்தோஷமாகவே போகிறது. இதோட நாங்க நல்ல வாய்ப்பாக நாங்கள் அதை பயன்படுத்தல. எங்களோட கலாச்சாரமும் எங்களோட பண்பாடும் என்ன உதவி இன்றும் எங்கள் ஊரில் வீட்டுக்கு வெளியில வராமல் வெளிநாட்டு போய் இப்படி சிரிக்கிறாள், இப்படி கதைக்கலாமா, அல்லது இந்த அளவுக்கு சமூகம் வளராம இருக்கிறது. இன்றைக்கும் கம்ப்யூட்டர் அறிவு இல்லாம இருக்குது இந்த காலங்கள்ல. ஏன் வெளியில சமூகத்துக்கு வெளியில வந்து பாக்கலாம், வெளியில வராம என்ன முட்டையில ஊசி முட்டையில மயிர் புடுங்குவது போல அந்த நெட்களை தான் பாப்பாரு, போக்கஸ் பண்ணி கொண்டு இருப்பாரு. எதிர்பார வேண்டாம், சமூகம் தான் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருது. எங்களுக்கு சமூகம் தான் மகிழ்ச்சியை தருகிறது. எங்கள் வீட்டுல ஒரு ப்ராப்ளம் சொன்னா சமூகம் தான் சமூகத்துல இந்த தொண்டுகள் செய்தல், சேவைகள் செய்தல் இவ்வளவு சந்தோஷம். ஒரு தொண்டர் சேவையாக ஒரு பொருளை இல்லாத இடங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் பேர் சேர்ந்து நாங்க செய்யும்போது என்ன சந்தோஷம். சமூகம் செய்கிறது. குடும்பம் கணவனே மனைவியே கணவனே பிள்ளைகளே வாக்கினம் தான் எல்லா இடத்திலையும் சரியாக நடப்பதில்லை, சரியாக அந்த இது உருண்டு போவதில்லை. ஆனால் வெளியில அது கொண்டு வரும்போது அந்த குடும்பமும் மிக மகிழ்வடும். வெளியில வாங்கோ கட்டாயம் நீங்க சந்தோஷம் அடைவீர்கள். இருந்து நீங்க சந்தோஷம் அடைவது இல்லை என்று சொல்லிக்கொண்டு சமூகத்துல வாங்க, சேவைகளை அறியுங்கள், சேவைகளை புரியுங்கள். உங்களுக்கு மகிழ்ச்சி அடைந்து நீங்களும் ஒரு சிறந்த மனிதராக வாழ்ந்து நீங்களே அடைந்து விடுவீர்கள். நன்றி, வணக்கம். நன்றி. வேற திங்க் பண்ணுங்க, வேற எங்க சமூகத்துல சந்தோஷத்தை அனுபவிக்கலாம். ஒரே தனிமை, ஒரே பிரச்சனை, இன்றைக்கு தனித்தீவா எல்லாரும் இருக்கிறோம். ப்ளீஸ் அப்படி வேண்டாம். நீங்களும் எல்லாரும் ஒரு புரிந்துணர்வு வந்து ஒரு சந்தோஷமா வாழணும். உண்மைதான். ஒரு தொண்டை கொடுக்க ஞாபகம் மழை பெய்த உடனே நாங்கள் காசு கொண்டே கொடுக்குறோம் யாழ்ப்பாணத்துல. அவங்களுக்கு கட்டத்தை கட்டிட்டாலும் நாங்கள் பேசினாலும் அனுப்புறோம். இப்படி நாங்கள் சமூகம் எல்லாரும் சேர்ந்து உடனே காசு சந்தோஷம் இல்லை. உண்மைதான். இன்னொரு 2 உதாரணம் விஜயலட்சுமி என்ற சகோதரி சொன்னார், குழந்தை ஒரு ஆளுக்கு தண்ணி கொடுத்தானா ஒரு குடும்பத்துல இருந்து கொடுத்தாதானா தாகம் தீருமா. அண்மையில ஒரு இது பார்த்தேன், ஒரு பேராசிரியர் அவளுக்கு 12 பிள்ளைல ஒருத்தி 12வது பிள்ளை வீட்டுல வறுமை தாங்க முடியாம இந்த தாயார் பிறந்த உடனே அந்த தெருவிலே உள்ள இன்னொரு குடும்பத்துக்கு கொடுத்து விட்டான். அவ படிப்பிச்சு அவ அன்றைக்கு பேராசிரியர் ஆயிட்டா. அவ ஒரு ஸ்பீச் பண்ணும்போது அந்த பெத்த தாய் பார்த்து கொண்டிருக்கிறான். பார்த்த உடனே கண்ணீர் விடுகிறா. அந்த அவ ஏன்னா கடைசியில நான் தான் இந்த பெத்த தாய் என்று அவ சொல்லுகிறா. அப்ப அந்த சமூகம் அதுல இருக்க எல்லாரும் எழுந்து கேட்கிறார்கள், இன்று சொல்லு உன்னுடைய பெற்ற தாய் என்று அவ சொல்லுகிறா. ஆனா இவ வளர்ப்பு தாய், ஆனா இன்றுதான் வெளியில வருகிறது. இதை ஏற்றுக்கொள்வீங்களான்னு கேட்டா வளர்த்த தாய் தான் இந்த பெற்ற தாய் என்று சொல்லி ஆணித்தரமாக எண்ணிக்கிறார். சமூகம் இப்படி கொண்டு வந்தது. அந்த குடும்பத்துல மகிழ்ச்சி இல்ல. சமூகத்துல வந்து பெரிய ஆளா வந்து கல்வி பெற்ற உயர்ந்த பேராசிரியராக வந்து விட்டான் என்பதை மகிழ்ச்சி அடைகின்றது. சமூகம் அவக்காக நிக்குது. சமூகம் அவக்காக நிக்குது. அதை விட என்னவளே இதயத்தை தொலைத்து விட்டேன் என்று சொல்லி கொண்டு வந்தா எந்த இடம் அது தொலைந்த இடம் எதுவும் தெரியாதண்டா. யார் அந்த இதயத்தை திருப்பி கொடுக்கறது? சமூகம் தான். நன்றி 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 நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இந்த இந்திரவேல் இதுக்கு என்ன சொல்லி போட்டு நீங்கள் வேற எப்படி குடும்பங்கள்ல சந்தோஷம், வேற எந்தெந்த வகையில சந்தோஷம்? நாங்கள் வந்து எங்களுடைய இந்த மனித இனத்தை நாங்கள் வளர்த்து கொண்டு போவோம், மனித சமுதாயத்தை வளர்த்து கொண்டு போகணும்னு சொன்னால் ஒரு அடி கட்டமைப்பு தான் இந்த குடும்பம். சமூகத்துக்கு உரிய அடிக்கட்டமைப்பு தான் இந்த குடும்பம். இங்கே நாங்கள் மகிழ்ச்சியில கண்டாதான் அங்க காணலாம். அதன் எங்க எப்படி நாங்கள் எங்களோட குடும்பங்கள்ல நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு நடவடிக்கையும் அறிவுபூர்வமானதாக இருக்கணும். ஒரு மனைவி, ஒரு கணவனோ, ஒரு பிள்ளைகளோ தங்கட விலையை தத்தம கடமைகளை சரிவரை செய்யணும். குடும்பம் குடும்பம் தனியா கணவன் மனைவி இல்ல, அங்கால அடுத்த கட்டத்துக்கு போங்க. குடும்பமாக வாழலாம், தனி குடும்பமாக, அதாவது கரு குடும்பம் சொல்லி ஒரு தனிப்பட்ட ஒரு சிறப்பு குடும்பம் வாழலாம். ஆனா நாங்கள் குடும்பம் வாழ்ந்து பிறகு ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு அந்த குடும்பங்கள் பிரிஞ்சு பல குடும்பங்களாக போகுது. ஆகவே இந்த குடும்பங்கள் நிச்சயமாக நாங்கள் கட்டுக்கோப்பாகவும் உங்களுடைய சந்தோஷங்களை நிறைவாக செய்ய வேண்டும்.
இப்ப என்ன சொன்னா தங்கச்சி சந்திரிகா சொன்னா இங்க வாரவ யாருன்னு இது ஆர்ட்ட மனசு இது ஆர்ட்ட மகள் தெரிய தேவையில்லை 2-3 சொன்னா என்னன்னா கூட்டிக்கொண்டு வர்றது. அப்படி இல்ல அப்படி இல்லாத நான் என்ன சொல்றேன், நான் திரும்ப நான் சொல்லுகின்றேன், எங்களுடைய வாழ்வில் எங்களுடைய இலட்சியங்கள் நிச்சயமாக உயர வேண்டும், நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய தொழில், எங்களுடைய உடல் அதிக கடின உழைப்புக்கு மேலால ஒழுக்கம்தான் முக்கியம். ஆகவே இந்த சமுதாயத்தில் ஒழுக்கங்கள் சரியான குறைவா இருக்கு. மன்னிக்கவும் நடுவர் அவர்களே, சமூகத்துல வந்து திருப்பி பறிச்சு எடுக்க முடியும். சமூகத்துக்கு வாங்க, கணவனை தூக்கினா நீங்க கட்டாயம் வர வேணும். சமூகத்துல வந்துதான் நீங்க பறிக்கலாம். பத்தி கொண்டு இருந்தா நீங்க அப்படியேதான் இருக்க வேணும். நல்ல குடும்பம் சொன்னா எங்களோட பிள்ளைகள் என்னத்தை படிக்கிறது நாங்கள் பார்க்கணும், என்னத்தை செய்துன்னு பார்க்கணும். இப்ப படிப்புல வகைகள் இருக்கு. இந்த படிப்புல போனா இந்த துறை இந்த பிள்ளை அடையுள்ள நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டிருக்கோம், நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். இது இப்ப வந்து பாருங்க ஃபைனான்சியல் செக்ஷன்ல இருக்கு, ஏர்கிராஃப்ட்ல இருக்கு. அப்படி எப்படி ஒரு எதிரே பிள்ளைகள் கிட்டத்தனமா போகுது நாங்கள் ஆராயும், அதுக்குரிய ஒத்துழைப்புகளை நாங்கள் கொடுக்கணும். அப்படி ஒத்துழைப்பு கொடுக்காத தாய் தந்தை நல்ல குடும்பம் இல்லை. ஆகவே குடும்பம் என்று சொல்லும்போது நீங்கள் உங்களுடைய மனைவி உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் 100% உங்களுடைய 2 கண்ணாலையும் உங்களுடைய மனசாலையும் நீங்கள் கண்காணிக்கும், நல்லதை செய்யணும். அப்படி செய்யலாம் விட்டுட்டு இன்றைக்கு நான் ஆரம்பத்திலே சொன்னேன் எப்படி சந்தோஷம் குடும்பத்துல எப்படி சந்தோஷம். அதாவது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க ஒழுங்கா நீங்க எங்க போறீங்களோ அங்க அத்தனையும் சிறப்பாக வரும். சாப்பாட்டுல இருந்து உங்களுடைய வேலைகள், படிப்புகள், தொழில்கள், நீங்கள் போற இடங்கள்ல உங்களுடைய அதிகாரிகள், உங்களுடைய என்ன சொல்ற முதலாளிகளோ இல்லாட்டி நீங்களோ என்னவோ எல்லாம் சிறப்பாக நடக்கும். உங்களுடைய ஒழுக்கத்தால அங்க ஒழுங்கான நேர் வழியில நீங்கள் போவீங்களா இருந்தால் நிச்சயமா. இப்ப தங்கச்சி சொன்னா ஜாசு தங்கச்சி அவ சொன்னா அவ வந்து அவ அங்க பல்கலைக்கழகத்துல சந்தோஷத்தை மட்டும்தான் நாங்க அனுபவிச்சுக்கிறோம். எக்கச்சக்கமா அவ வந்து அங்க அறிவுகளை பிடிக்கல. அறிவுகளை பிடிச்சிருந்தா அப்படி காய்ச்சிருக்க மாட்டான். பல்கலைக்கழகம் அறிவு கூட சந்தோஷம் இன்றைக்கு வந்து குடும்பம் சந்தோஷம். அறிவுகளை எக்கச்சக்கமா வளர்த்தான் உண்மையான சந்தோஷம். அதே மாதிரி இப்ப அடுத்த நான் ஒரு சமூகத்துக்கு ஒரு உதாரணமாக பள்ளிக்கூடத்தை எடுத்தேன். நான் படிச்ச பாடசாலையில் அந்த நேரம் பள்ளிக்கூடத்துக்கு 2 பிரிவுகள், 2 விதமான வாத்தியம், 2 அதிபர் பக்கம் ஒரு சைட், மற்ற பக்கம் அப்படி ஒரு சைட், 2-3 பிரிவு அங்க பள்ளிக்கூடங்கள் நடந்தது. அதுவும் ஒரு சமூகத்துக்கு கிட்டத்தட்ட அங்க இருக்கின்றது. அதே மாதிரி ஆலயங்களை பாருங்க, கோயிலுக்குள்ள ஜனங்கள் ஒவ்வொரு இன்றைக்கு சமூகத்துக்கு நீங்கள் போறீங்க ஆக்களை பார்க்கவும் ஆக்களை இந்த நடவடிக்கையில பாக்குறதுக்கு தான் நீங்கள் போறீங்க. ஆனா குடும்பத்துக்குள்ள உண்மையான பாசத்தோட இன்றைக்கு வாங்க நீ சாப்பிட்டீரோம், ஒரு வித்தியாசமான நாங்கள் சாப்பாட்டை கொடுக்குறோம், வித்தியாசமான உடைகளை வாங்கி கொடுக்குறோம். நாங்கள் அளவுக்கு தக்க மாதிரி எங்களுடைய விரலுக்கு தக்க மாதிரி நாங்கள் வாழுகின்றோம். இது உண்மையான ஒழுக்கமான வாழ். ஆகவே நிச்சயமாக நீங்க குடும்பத்தில நிச்சயமாக ஆசையில அளவோட வச்சு கொண்டு அதே சந்தோஷத்தை பன்மடங்கு பிரிப்பிச்சு நீங்க நிச்சயமாக வாழ. கடைசி வரை நீங்க அப்படி செய்யல. சமூகமாக இப்போது இருக்கு. சமுதாயம் நீங்க சொல்றீங்க உழைச்சு கொடுக்குறீங்கன்னு சொல்றீங்க. சமூகங்கள் என்ன செய்யுது? இங்க இருந்து தங்கச்சி கஷ்டப்பட்டு பாடுபட்டு உழைச்சு கொடுக்குறோம், பெரிய பாவம். அப்படி செய்யாங்க. நீங்க சமூகத்தை தேடி நல்ல சமூகத்தை அல்லது உங்க குடும்பத்தை நீங்கள் மலையா வளவர். நன்றி. உண்மைதான். இந்த பேராசையை விட உண்மைதான். ஒரு கணவன் வந்து அழுகுறாரு, இந்த நொடுக்கு 2000-2006 கொடுக்கொன்றாளாம். அந்த மனுஷன் சாதாரண கூலி வேலை. அந்த முன்னாடி அந்த நாங்க ஷொப் வச்சிருக்கிறாங்க, நொடுக்க வந்து ஆளும் இதனுடைய ஒவ்வொரு சாரிக்கும் 2000-1000 மட்டும் கட்டுறாண்டி. இந்த பொம்பளைகளுக்கு இந்த தேவையில்லாமே அதுக்கு நோகைய வேண்டி அதை கள்ளனிட கொடுத்து நித்திர இல்லாமல் குப்பை பேக்கை வச்சு அதை கொண்டு போய் சும்மா அப்படி 4 கிலோ வேண்டி போட்டு நடுவர்களே இன்னும் ஒன்று மட்டும் மிகவும் உண்மையான ஒரு கருத்து நான் சொல்றேன். சின்னத்திரமா இருக்கவில்லை. எங்கட தமிழீழம் ஒரு சிறந்த ஒரு விவசாய நாடு. கீரையில் எல்லா இடமும் இருக்கு, இல்லை உலையில் இருக்கு. கீரையில எல்லா விதமான சத்துக்களும் இருக்கு. நீங்க கீரையை உண்டு பழகுங்க. சும்மா வீணாக காய்களை கொண்டு போய் சேர்க்க வேதியில் எடுக்காது. அது எவ்வளவு முக்கியமான சத்துக்கள் இருக்கு, அது முக்கியமான சந்தோஷம் இருக்கு. இன்றைக்கும் எனது அன்னை எனது அம்மா உணவும் உண்மைதான். நன்றி. உண்மைதான். அந்த சந்தோஷம் வந்து
ஓகே நீங்க செய்யுங்கப்பா 3 மாதம் வடி வைத்து கீரை வைக்கலாம், வெண்டி வைக்கலாம், கத்தரி வைக்கலாம். இவ்வளவு ஒரு 3 மாதம் சாப்பிடுவோம். நீங்கள் வேலையாண்டு கடைசி வேலையும் இல்லை, ஒன்று விடத்தலையும் இல்லை, எல்லாம் போடுறதுதான். அப்ப உண்மையிலதான் அந்த குடும்பத்துல அந்த சந்தோஷத்தை அந்த கீரை நான் கீரை வைக்கிறேன். நான் அவ்வளவு வேலை கழுவு கழுவி அதுல பூச்சி இருக்கும், புழுந்து போட்டு பார்த்து உப்பு போட்டு கழுவி 100 கரம் கழுவி பின்னியறல கழுவி கஷ்டம்தான். ஆனா சந்தோஷம் குடும்பத்துல இதுகளை ஒரு ஓகேனிக்கு வேண்டி சமைச்சு பாருங்க. சந்தோஷம் எங்களுக்கு மனதுக்கு சந்தோஷம். உண்மைதான். நன்றி. பேராசையை விடுங்க. இன்னது இந்த பேராசையை கள்ளனு கொடுத்து உழவு விளையாண்டு சொல்லி அவர் சொல்றார். அதை கொஞ்சம் நீட்ட விடுது. யசோ இதுக்கு என்ன சொல்லுவாரு சொல்லி போட்டு வேற எங்க சமூகத்துல மகிழ்ச்சி எனவே கேட்டுக்கொண்டு குட்டியா கிடக்கணும். நன்றி, வாய்ப்புக்கு முன்ன நன்றி. என்னன்னு சொன்னா குடும்பத்துல மகிழ்ச்சியாம் பொண்ணுக்குத்தானே முழுக்க அந்த பண்புகள் இருந்தா மகிழ்ச்சியா. குடும்பத்துல 10 பேர் இருப்பீங்க, அப்பா அம்மா அண்ணா தம்பி தங்க அக்கா எல்லாம். அங்க அம்மா மட்டும்தான் முழு நல்ல பண்புகளை வச்சு எல்லாருக்கும் மகிழ்ச்சி அள்ளி கொடுக்கணும். மற்றவே ஒன்றும் இல்ல. விளங்குதானே? அந்த பண்புல இருந்து முதல் வெளியில விளங்குதானே? மற்றது என்ன, ஒரு மாதம் குறைஞ்சது 1 மாதம், மிஞ்சி போனா அங்கால 1 வருஷம் 12 மாதம் குடும்பத்தை தவிர உங்களோட கணவன் அல்ல உங்களோட மனைவி உங்களோட பிள்ளைகளை தவிர மற்ற எவரோடையும் வெளியில பழகாமல் இருந்த பாருங்க, உங்களோட மகிழ்ச்சி எங்கே தொலைந்து போகிறதுன்றதை உணர்வீர்கள். 2வது விடயம், நான் மகிழ்வாக இருந்த தருணங்களை சொல்றேன். சமூகத்தில் நான் பயணம் செய்யும் போதும் மகிழ்வாக இருந்திருக்கிறேன். புதியவர்களை நாங்கள் பார்ப்போம், சந்திப்போம், பழகுவோம், கதைப்போம். பல நல்ல வார்த்தைகளை சொல்வார்கள். சும்மா தெரியாத பல நாட்டுக்காரர்கள் இருக்கிற இடத்துல தெரியாத நீங்கள் நல்ல அழகா இருக்கிறீங்கன்னா எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி வரைஞ்சிருவோம், அள்ளி தூக்கி போடும். என்ன குடும்பத்துல அதை சொல்றதுக்கு சொல்லணும். அவளை சமைச்சு போடுறா மனைவி, அம்மா சமைச்சு போடுறா, அம்மா ஒரு புகழ்ந்து ஒரு வார்த்தை சொல்றதுக்கு உங்களுக்கு வராது, மனைவிய புகழ்றதுக்கு வராது. சமூகத்துல என்ன சந்தோஷம்? சமூகத்துல அடுத்த என்ன சந்தோஷம் சொன்னா, எந்த நண்பர்களை சந்திச்சு கதைக்கிறதுல எனக்கு அளப்பெரிய மகிழ்ச்சி. அவர்களோட சேர்ந்து உணவருந்துவது, அவர்களோட சேர்ந்து சுற்றுலா போவது. மற்றது நீங்க ஒரு இப்ப இந்த ஏயிலிருந்து சட் வரையும் ஊருப்பட்ட வகுப்புகளை பயணத்துக்கு வீட்டுல மகிழ்ச்சி இல்ல. வகுப்பு ஜோவா வகுப்பு, அந்த வகுப்பு இந்த வகுப்புன்னு சொல்லி சட்டையும் தாண்டி போய் கொண்டிருக்கு வகுப்புகள். என்னத்துக்கு குடும்பத்துல வந்து போகாதண்டாலும் பரவாயில்ல சிரிப்பு வகுப்பு வச்சிருக்கிறீங்க. மகிழ்ச்சியா இருப்பது எப்படி என்று ஒரு கலை என்று ஒரு வகுப்பு. பிறகு இங்க பாட்டியில இதுல வந்திருந்தா உங்களோட முகங்கள் எல்லாம் எப்படி சிந்தளிப்பா இருக்கு பாருங்க. ஒரு கண்ணாடி எடுத்து சமூகத்தியா இருக்கிறீங்க. இந்த நிறுவனத்தை நடத்துற ஒரு கும்பிடு போடுங்க. அடுத்தது விஜயலட்சுமி அக்கா, நீங்கள் அந்த மைக்க பிடிச்சு பாட்டை பாடினா எத்தனை பேர் மனம் குடிந்து ஆஹா இவ்வளவு அருமையான பாடல் குடும்பத்துக்கு கதைங்க. எத்தனை உங்களோட மனதை குளிர்விப்பது, நீங்கள் மற்றவர்களை குளிர்விப்பதும் வெளியில தான். விஜயலட்சுமி அக்கா உங்களோட பாட்டை கேட்டு நான் எத்தனை நாள் நித்திரை இல்லாம கேட்டு கொண்டு வந்திருக்கேன் கூட தெரியுமா? அப்ப நீங்கள் எனக்கு எப்படி மகிழ்ச்சியை தாருங்க. இதை விட அண்மையில வேற ஒரு போர்த்துகல்கார நாட்டுக்கார பெண்மணி எனக்கு நண்பியா இருந்தவா. அவ ஒரு 15 வருட நட்பு. அவ எனக்கு சொன்னா ஒரு சந்திப்போம் நாங்க 2 பேரும். பயங்கர மழை, நான் போக வேண்டியது எனக்கு போகவே முடியல, வெளிக்கிட்டேன் இளந்தடி. ஆனா அந்த டைமுக்கு என்னால போக முடியல. நான் சொன்னேன் எனக்கு வர முடியல, வரவே முடியல. அவ எனக்கு சொன்ன நேரத்தை விட 30 நிமிடங்கள் இன்னும் காத்திருந்தா. எனக்கு அப்படி இருந்தும் போக முடியல. நான் சொன்னேன் வர முடியலன்னு. எனக்கு சொன்ன பதில் இல்ல, நாங்கள் எவ்வளவு கால நட்பு, இன்னும் ஒரு தடவையில சந்திச்சுட்டு போலாம், இன்னும் எவ்வளவு நாள் இருக்குது. இதே நீங்கள் உங்களோட கணவனிடையோ பிள்ளைகளிடமோ சொன்னால் அடுத்த கணம் வீட்டுக்குள்ள இது சொன்ன டைம் கதை செய்யிட்டு. அப்ப அந்த வெளியில உறவுகள் வந்து அவ்வளவு புதிய ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு புத்தகத்தை நீங்க, நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு சூத்திரம். புத்தகங்களை படிக்கிறீங்களோ இல்லையோ, ஏதோ புதிய மனிதர்களை சந்தியுங்கள், அவருடைய அனுபவங்களை பெறுங்கள். ஒரு பொக்கிஷம் அப்பா, ஒவ்வொரு மனிதனும் வித்தியாசமான அனுபவம். ஒரு புத்தகத்துல ஒரு பேஜ் அறுப்பா இருக்குது, ஒரு பேஜ்குள்ள ஏன்றுட்டு நீங்கள் புத்தகத்தை மூடி வைக்காங்கோ, அடுத்த புத்தகத்தை தொடங்குங்கோ, புது அத்தியாயமே தொடங்கும் என்று சொல்லிக்கொண்டு அவ சொல்லுறான் சொல்லிக்கொண்டாங்க. வேற எங்க சூழ்நிலை இப்ப இதுக்குள்ளேயே நிக்கிற மாதிரி இருக்கும். வெளியில போங்க, எனக்கு இடங்கள்ல சந்தோஷம் போங்க. வசந்தி சொன்ன மாதிரி வித்தியாசமா சொன்ன வசந்தி, அது மாதிரியா விஜயலட்சுமி இப்ப வர அவன் அன்னைக்குத்தான் கதைக்கு போகணும். விஜயலட்சுமி வேற என்ன குடும்பத்துக்கு சந்தோஷம்?
இவ இன்னும் நித்திரை இல்லாம இருந்தான்னு சொல்றா. அவ என்ன மாதிரி நீங்கள்? அப்படிதான் அவ படிப்பா பாட்டு. சரி, இந்த விஜயலட்சுமி ஒலி வாங்கி இடணும் சமூகத்துக்கு கேட்கணும், குடும்பத்துல சந்தோஷம். ஓகே, யசோவுக்கு முதலில் மிகப்பெரிய நன்றிகள். அதோட சந்திரிகா அந்த பிள்ளைய பிறகு அவ கொடுக்கைகளை அங்கேயும் ஒரு தாய் தானே அதை வளர்க்கிறா. அப்ப அதுவும் ஒரு குடும்ப பாசம், உறவு தானே. அந்த உறவுல தானே அந்த பிள்ளை அந்த தானே போகுது. அது பெற்றது வளர்த்ததுன்றதை விட இந்த வளர்ப்பு தாய் ஒரு குடும்பமாகத்தான் ஒரு பாசத்தை பொழியுதா என்ன சொல்லிக்கொண்டு என்னதான் சமூகம் சமூகம் என்று சொல்லி சந்தோஷங்களை தருவதாக இருந்தாலும் முக்கியமாக குடும்பம் விஜயலட்சுமி கணவரும் பள்ளியாலும் விடாட்டா நீங்க நித்திர எல்லாம் இருப்பீங்க. நோய் ஒன்று வருகுதுன்னு பயிற்சிங்கள, அதுக்கு நாங்க போய் வெளியில சமூகத்திலேயா போய் அம்மா ஒரு தலையை தொட்டு பார்த்து அதை மருந்துகளை கொடுத்து இரவில் என்னென்ன அதை செய்த நேரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து அந்த சாதாரண நோயை விட பெரிய நோய்கள் என்ற அது இன்னும் பெரிய இது. அது ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் கூட நோய் வரக்கூடாது, முன்னுரிமையா இருக்கு. நம்ம அவையில காணைக்குள்ளே ஒரு சந்தோஷம். இப்ப உதாரணத்துக்கு எங்கட மாமா எல்லாம் சுயநமா இருக்கல, அவருடைய ஒரு அண்ணா ஒரு ஆள் படுத்த படுக்கையில இருந்தவர். ஆனா அவருக்கு அந்த அந்த நினைவுகள் கூடி அந்த உறவுகளைத்தான் மட்டும் தெரியும். அது ஆகலும் க்ளோஸ் ஆன உறவுகளை தான். இப்ப நானும் போனேன்னா ஆனா என்ன கண்டுபிடிக்க இல்லை அந்த ஆள். எங்களோட மாமாவை பார்த்துட்டு அண்ணன் அண்ணன்னு சொல்றேன். அப்போ அவையில் குடும்பத்துல அவைக்கு எல்லாருக்கும் சந்தோஷமோடி இவரை கண்டுபிடிச்சிட்டார் சொல்லிட்டாருன்னு அப்படி அந்த ஒரு நினைவுகள் தப்பி இருக்கிற காலங்களில் கூட அந்த உறவுக்கு மட்டும்தான் அந்த தேடும் அந்த அந்த மனம் அது எங்களை அறியாமல் அந்த பாசம் போயிரும். அது அந்த சந்தோஷம் எங்களுக்கு தானாகவே அந்த குடும்பங்களாலதான் வருகின்றது என்று சொல்கின்றேன். என்னதான் சமுதாயத்துல ஆடி மகிழ்ந்து எல்லாம் செய்தாலும் இந்த அம்மா அப்பா தானே இந்த திறமையை தந்தவங்க. என்ன உங்களோட அம்மா அப்பா தானே உங்களை வளர்த்து திறமையை தந்து உங்களோட கணவர் ஆட விட்டு பார்த்து ரசிச்சதெல்லாம் அம்மா அப்பா தான். எங்கட அப்பா பாடவே விட மாட்டேன்ட்டாரு. என்ன கொழும்புல அப்பா வெளியில போய் பாடப்படாது வச்சிருந்தவர். அதுதான் இந்த யூனிவர்சிட்டி போகக்கூடிய என்ன விடமா வீட்டை பெருகி பஞ்சாயத்து யூனிவர்சிட்டி போடா என்னடால் படிச்ச பெற்றோர் இத்தனைக்கும் அப்பா ஜேபி அப்பா பெரிய பிரின்சிபல் அப்படியான குடும்பத்திலே உனக்கு வேற எடுத்து எல்லாம் அவ்வளவு பயம். என்ன சமூகத்துல சந்தோஷம் இருக்கின்றவர்கள் உங்களோட முன்னேற்றத்தை பார்த்து ரசித்து பொறாமையோ படாமல் இருப்பது குடும்ப அங்கத்தவர்களே. இன்னும் ஒரு கருத்து, இப்ப ஒரு கல்யாணம் அல்லது ஒரு விரதம் அதுகள் எல்லாம் செய்யும் பொழுது எல்லாரும் இருப்பது அந்த உறவுகள் மட்டும்தான் எல்லாம் சமைப்பது. இப்போ அவ்வளவு சந்தோஷமா இருக்கு சமைத்து உண்டு மகிழ்ந்து. உண்மைதான். நேற்று மகள் இந்த ஃப்ரெண்ட்ஸ் வர போது வீடு கிளீன் கூட எக்ஸ்ட்ராவா கிளீன் பண்ணணும். ஆனாலும் அவ்வளவு சந்தோஷம் வந்து சிரிச்சு கதைச்சு கதைச்சு இப்படி செய்ய உண்மையில ஐயோ அந்த சமூகம் இவ்வளவு சந்தோஷம், குடும்பத்துல எவ்வளவு சந்தோஷம். இந்த பிள்ளைகள் இந்த ஃப்ரெண்ட்ஸ் வரைக்க அதுகள் இப்படி சிரிக்க ஒரு தாய்க்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கும். என்ன சிரிச்சு கதைச்சு உண்மையில அந்த குடும்பம் அந்த பிள்ளைகள் அந்த அது சந்தோஷம். எங்களுக்கு இப்ப நாங்கள் நினைவுகளை மீட்டும் பொழுது கூட இப்பொழுது எங்கட சின்ன கால பாடசாலை நாட்கள் போல அது சமூகத்துக்குள்ள அடங்கினாலும் குடும்பங்கள்ல இப்ப எங்கட அப்பா அம்மாக்கள் செய்த விஷயங்கள் எல்லாம் இப்பவும் அது பசுமர காணி போல அப்படியே மனதுல இருக்குது. என்ன உண்மைதான். நன்றி நன்றி. மன்னிக்கவும் இடையூறுக்கு நான் இன்று நினைப்பேன், நான் போர்க்கால சூழலில் நான் இருந்தேன். அடுத்த வீடு தெரியாமல் வளர்ந்தோம், அடுத்த ஊர் தெரியாமல் வளர்ந்தோம், ஒரு போன் தெரியாது அடக்கப்பட்டு இருந்தோம், உடைச்சு கொண்டு வெளியில வந்தோம். இன்று இந்த உயர்வுக்கு என்ன காரணம் என்று சொன்னால்
இவ்வளவு சமூக வித்தியாசமான சமூக அமைப்புகளுக்குள்ள மன்னிச்சுக்கொள்ளும். ஓகே சரி, தனக்கு சமூகம் சமூகம் சொல்லி வேற எந்தெந்த இடங்கள்ல ஒரு பாடசாலை எடுங்க, சமூகம் மட்டும் பாடசாலை, இப்ப பாடசாலையை கொண்டு இது வரைக்கும் இல்ல சொல்லுங்க, ஒரு கேளுங்க அங்க கண்டுபிடிச்சு அப்படி சார் என்ன இடங்கள் பாடசாலை எடுங்க, பாடசாலை சமூக அமைப்பு, அதுல எவ்வளவு சந்தோஷம். இப்ப ஒரு ஒரு கவுன்சிலிங் கண்டு போறதுன்னு சொன்னால் குடும்பத்துல மகிழ்ச்சி இல்ல, போற இடம் சமூகத்திட கவுன்சிலிங்குக்கு போகிறோம், மருத்துவமனைக்கு போகிறோம், கோயிலுக்கு போகிறோம், ஆன்மீக தலங்களுக்கு கவுன்சிலிங் போய் சமூக அமைப்பு சரியாக கைடன்ஸ் நல்ல ஒரு கைட் பண்றதுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு காத்திருக்கும், சமூகம் காத்திருக்கும், வாசல் திறந்திருக்குது, என்ன பிரச்சனையால் வாருங்கள். தனிப்பட்ட முறை இல்லை, இது பொதுப்பட்ட முறையில சமூக அமைப்பு சமூக சேவை என்றுதான் காத்திருக்கின்றது. இவ்வளவு சேவைகளும் இருக்க உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு குடும்பத்தை உயர்த்துறதுக்கும் நிமித்துறதுக்கும் வெற்றியாக மகிழ்ச்சியாக வாழ்றதுக்கு சமூக அமைப்புகள் ஏராளம் குவிஞ்சிருக்கின்றன. உங்களுக்கு அதை யூஸ் பண்ண தெரியாவிட்டா சரியான வழிகளை நெறிகளை வழிகாட்டலை காத்திருக்கின்றது சமூக அமைப்புகள். பிள்ளைகள் இந்த காலத்துல வந்து வீட்டுல அம்மா வேலைக்கு போற அப்பா வேலைக்கு போற பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு அங்கதான் இந்த பிள்ளை சந்தோஷத்தை அனுபவிக்குது. ஏன்னு சொன்னா நிறைய நண்பர்கள் வீட்டை வந்து அப்பா வளமையா ஒரு நாள் பாக்குற அப்பா அம்மா இப்ப பார்க்க கூட காலம் இல்லாம போற காலமா வந்து விட்டது. கல்வி உயர்த்துகிறது, அங்க கல்வியாலதான் அங்க நிறைய நண்பர்கள் வருகிறார்கள், எத்தனைய பகிர்ந்து கொள்கிறார்கள். இந்த சமூகத்துக்குள்ள போகும்போது எத்தனையோ இன்றும் அங்க நினைவில் திரும்பி திரும்பி வருகின்றன அந்த பாடசாலை நட்புகள். சமூகம் தான் ஆக்கள்லாம் சரிதான், நீங்க சொல்றது எல்லாம் சரிதான். இந்த இடங்கள்ல சும்மா டிஸ்கோத்திக்கா போறோம், இங்க வெளிநாடுகள்ல பப்பு கண்டு போகிறார்கள், பொழுதுபோக்குக்கு போகிறார்கள். இப்ப வந்து அந்த அண்மையில அங்க உங்களுக்கு தெரியும் PSSM ஆன்மீக இந்த தியான சபை வந்து போகிறார்கள், எத்தனையோ நாடுகளுக்கு இப்ப போயிட்டார்கள், அவர்கள் எல்லா நாடுகளுக்கும் போகிறார்கள். அதாவது நல்ல சமூகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள், எழும்புகிறார்கள். அவர்கள் வீட்டுக்குள்ள குடும்பம் என்ற ஒரு இருவருடைய முகங்களை பார்க்காமல் பெரிய கனெக்ஷன் ஆகிக்கொண்டு பெரிய கனெக்ஷன் ஸ்ட்ராங் கனெக்ஷனாக நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் மிக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் இந்த சமூக அமைப்பு உதவி செய்கிறது. ஓகே, நான் சின்ன சின்ன அந்த அதுகளை தொடங்கும். நான் சொல்ல சரி. இப்ப வசந்தி வேற வித்தியாசமான வசந்தி வேற என்ன குடும்பத்துல வேற சந்தோஷம்? மீண்டும் வாய்ப்புக்கு நன்றி. எனக்கு முதல் வந்த எதிர்த்தரப்பு சகோதரிமார்கள் சமூகங்களை பற்றி நிறைய சொன்னார்கள். தெரியாது போல எத்தனை குடும்பங்கள் வந்து நடுத்தருவில் நிற்கின்றன. அண்ணன் என்று வந்தும் தங்கை என்று வந்தும் உங்களுக்கு உதவி செய்வதாக வீட்டுக்குள் எனக்கு ஒரு பாட்டு வருது, அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே, தம்பி என்னடா அவசர கால உலகத்திலே இன்றைக்கு வருஷமா போனதடா. அதுதான் வடிவாக விளங்கவில்லை. சமூகம் உங்களுக்கு உங்களோட உண்மையான பாசங்கள் வந்து உங்களோட குடும்பத்துல இருக்கு. Charity begins from home. உங்களோட குடும்பங்கள்ல வந்து நீங்கள் எவ்வளவு அன்பாயும் பண்பாயும் நீங்கள் உங்களோட வாழ்க்கையை நீங்க கொண்டு போறீங்களோ அவ்வளவுத்துக்கு நீங்கள் வெளியில போய் சந்தோஷமாக இருப்பீர்கள். நீங்கள் உங்களோட குடும்பத்துல ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளையும் வந்து பெருசாக எடுத்து அதை நீங்கள் கவுன்சிலிங்னு சொல்றீங்க. கவுன்சிலிங்ல வந்து உங்களுக்கு என்ன அவர் தொழிலுக்காக செய்கிறார்கள், தொழிலுக்காக செய்பவர்கள் இவ்வளவு பாசமாக இருப்பார்களோ விட்டுட்டு பிரிச்சு கொண்டு போடுவாங்க. உங்களை தனிமைப்படுத்துவதை தான் அவர் வாரதையோடையோ உண்மையிலேயே உங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு வார இல்லை. நிச்சயமாக நீங்கள் திரும்பி உங்களோட மனதை நீங்கள் தடுப்படுத்தி திரும்பி உங்களோட குடும்பத்துக்குள்ள வாங்கும். குடும்பத்துக்குள்ள இருக்கிற சந்தோஷங்கள் வந்து நீங்கள் ஒருவரை ஒருவர் வாழ்த்தி ஒருவர் சந்தோஷமாக வாழும் போது
உங்களோட குடும்பம் சிறக்கும், குடும்பம் சிறத்தால் உங்களோட சமூகம் சிறக்கும். நாங்கள் இங்க எல்லாம் நிறைய காசுகள் உழைச்சு ஊர்ல இருக்கிறவைக்கெல்லாம் உதவி செய்தான்னு சொல்றீங்க. நிச்சயமாக நாங்கள் ஊர்ல இருக்கிற குடும்பத்துக்கு தான் உதவி செய்து நாங்கள் சமூகத்திலும் பார்க்க குடும்பத்தை தான் முதல் உதவி செய்வோம், பிறகு சமூகத்துக்கும் செய்திருக்கிறார்கள் இல்லையென்று இல்லை. ஆனா குடும்பங்களுக்கு தான் நாங்கள் நிறைய உதவிகள் செய்கின்றோம். அதனுடைய குடும்பம் தான் குடும்ப பாசம்தான் தலையானது. இந்த குடும்ப பாசங்களை நீங்க தூக்கி எறியாதோ துஷ்பிரயோசம் செய்யாதீங்கள். குடும்பங்களை நல்ல முறையில பிள்ளைகளோட நல்ல அன்பாக இருங்கள், பிள்ளைகளுக்கு ஆறுதல் கொடுங்கள். அவர்களுக்கு வெளி உலகத்துல அவ்வளவு தூரம் பாரதூரமான தாக்கங்கள் இருக்கிறது, அதை புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றா நீங்க நெகட்டிவ் ஃப்ரெண்ட்ஸோட போய் கதைக்கணும்ண்டு உண்மையா அவர்கள் என்ன செய்யறேன்னு தான் கதைக்கிறார்கள். அங்கே அவர்கள் படும் துன்பங்கள் உங்களுக்கு விளங்காது. எப்படி உங்களுடைய பதவியை பறிக்கலாம்னு இருப்பார்கள், எப்படி உங்களோட பணம் கூட இப்ப பறித்திருக்கிறார்கள். சரியான கவனமா இருக்க வேண்டும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பிள்ளை யூனிவர்சிட்டிக்கு போனவர் போய் நல்ல ஃப்ரெண்ட்ஸோட நல்ல ஃப்ரெண்ட்லி. ஆனா அவருக்கு தெரியாது அவற்ற கார்டையும் அவற்ற கார்டு நம்பரையும் எடுத்து அவற்ற ஃப்ரெண்ட்ஸுகள் யூஸ் பண்றது அவருக்கு தெரியாது. ஏன்னா அவ்வளவு நம்பிக்கை, அந்த ஃப்ரெண்ட்ஸ்ல நம்பிக்கையை வச்சு கடைசியா அவருக்கு நிறைய மென்டல் ப்ராப்ளம் வர்ற அளவுக்கு அவரை பெங்களூர்ல இருந்து அப்ப தாய் நடுவன் பேசுவா, என்ன நீ இந்த அளவு காசு கிடைக்க, அவர் காசு செக் பண்றே இல்லை. ஏன்னா அவரை அப்படி நாங்க வளர்க்க இல்லை. அப்ப நீங்கள் அந்த பிள்ளைகளை நீங்கள் சரியான முறை காசு பேங்க் கார்டையும் எடுத்து காசையும் எடுத்து முழுதையும் செலவழிச்சு விடுவார்கள். அப்ப பிறகு தங்களோட ஃப்ரெண்ட்ஸ் என்று சொல்றத பிள்ளை பயந்து தாயிட்ட சொல்லாம அதால மன உளைச்சல் பட்டு எத்தனையோ பிள்ளைகள் யூனிவர்சிட்டியா காப்பீட்டு விட்டுட்டு கூட இருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, நீங்கள் எத்தனையோ குடும்பங்களை ஊர்ல பாத்தீங்களா இருந்தா அண்ணன் தம்பி என்று சொல்லி அவன் குடும்பங்களுக்குள்ள போய் எத்தனையோ குடும்பம் சமூகம் உண்மைதான். சமூகம் அந்த சமூகத்தை நீங்க நம்ப வேணும். உங்களோட நம்பிக்கையை உங்களோட குடும்பத்துல நம்பிக்கையை, குடும்பம் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதல் வாரது உங்களோட குடும்பமா தான் இருக்கு. எவ்வளவுதான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் கடைசி வரையும் அவர் உதவி செய்ய மாட்டாரு. ஆடாவிட்டாலும் பசியாடாது ஆடி கொண்டிருக்குவாங்க. எங்கதான் நீங்கள் எத்தனை பேரோட சிரிச்சு காய்ச்சாலும் சகோதரங்கள்லாம் வெறும் சகோதரம் தான் எல்லா சகோதரமும் அதிகமாக சொல்லிக்கொண்டு நன்றின்னு சொல்லிக்கொண்டு வசந்திக்கு விடக்கூடாது. உண்மைதான். அந்த பிள்ளைகளோ வளர்ந்தாலும் அந்த பிள்ளைகளை ஒரு அணைச்சு பையன் பாவம் தனியே இருக்கு. எல்லாரும் பிள்ளைகளோட நேசமா இருக்கும், புள்ளியா இருக்கும். பாவம் பிள்ளைகள் நேசமா நீங்க வளர்த்து அதோட சந்திரிகா வசந்திரிகா வாங்க. யதார்த்தமாக உண்மையாக ஒரு குடும்பம் சரியான முறையில இயங்க வேணுமெண்டா சமூகத்தின் ஒத்துழைப்பு கட்டாயம் வேணும். அதான் எங்க எப்படி அதுதான் சொல்லி எங்க எப்படி அதான் எனக்கு கேட்டுக்கொண்டிருக்கீங்க. அம்மா, கணவன், மனைவி, பிள்ளைகள் அவர்கள் தனியா அங்கே வெளியால ஸ்பெண்ட் பண்ணாமல் உள்ளுக்குள்ள இருந்தார்களா இருந்தா அவர்களுக்கு ஒரு லோன்லி ஃபீலிங், ஸ்ட்ரெஸ் வரும். வெளியில அவங்க தங்களோட இத விரிவாக்கும் போது அவர்களுடைய கனெக்ஷன் மாறுகிறது. சைக்காலஜிக்கலா வரலாம். அவர் வெளியில விரிவாக்கம் செய்கிறார்கள் என்று சொன்னா, இப்ப ஒரு விளையாட்டு கழகத்தோட ஒரு தொடர்பா இருப்பினும் என்று சொன்னால் பிள்ளைகள் அந்த சமூக அதோட ஜாயிண்ட் ஆகிறார்கள். அது ஒரு வகையான சந்தோஷம். ஒரு கோயில் அல்லது ஆன்மீக தலங்களோட அவர்கள் தொடர்பா இருக்கிறோம்னா கணவனுக்கு ஒரு இது வருது, மனைவிக்கு ஒரு நன்றி வருது, பிள்ளைகளுக்கு நன்றி வருது, ஒரு சோசியல் கனெக்ஷன் வருகிறது. அது ஒரு அந்த சமூகத்துல ஒரு சந்தோஷம். குடும்பம் மகிழ்ச்சியா பெற வேணும்டா சமூகம் சப்போர்ட் பண்ணத்தான் வேணும், சமூகத்துக்கு அவ வரத்தான் வேணும், சமூகத்தில இருந்து இந்த ஹெல்ப் பெறத்தான் வேணும். அப்படி என்ன தான் கட்டாயம் அந்த அவ பெற்று மகிழ்ச்சி அடைவார்கள். சமூகத்துக்கு வராவிட்டா சமூகம் கட்டாயமாக சப்போர்ட்டிவாக இருக்கிறது குடும்பத்தின் வளர்ச்சிக்கும்
உயர்வுக்கும் சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் சரி, இப்ப ஒரு கருத்து நான் வசந்தி சொல்லுவோம்ன்றதுனா நீங்கள் என்னன்னு சொன்னா நீங்கள் குடும்பம்னு ஒரு குறுகிய வட்டத்துக்கு நிக்கிறீங்க. குடும்பத்தோடு தான் மகிழ்ச்சியான குடும்பத்துல இருந்தீங்கன்னா ஒரு குறுகிய வட்டம், வெளியில சமூகத்தோட இறங்கினீங்கன்னா அது ஒரு பெரிய வட்டம். நீங்க கோயிலுக்கு போறேன்னு சொல்றோம், வழிபாடு மட்டும் இல்ல, கோயில்ல பலதரப்பட்ட மக்களை நீங்கள் சந்திப்பீங்க. அப்ப அந்த வழிபாட்டோட சேர்த்து அவர்களை சந்தித்து ஒரு 2 உரையாடுறதுல ஒரு மகிழ்ச்சி. அப்ப அந்த ஊர்ல உள்ள நீங்க ஒரு கிராமத்துல இருக்கீங்கன்னா அந்த கிராம மக்கள் ஃபுல்லா அந்த கோயிலுக்கு வருவார்கள். அல்லது ஏதோ ஒரு அந்த ஒரு பூங்காவுக்கு போறீங்கன்னா அந்த கிராம மக்கள் ஃபுல்லா அங்க வருவார்கள். அப்ப அதுல கழிச்சிட்டு வந்தீங்கன்னாலே அந்த நாளைக்கு உங்களுக்கு ஒரு ஊக்கம் இருந்து குடிச்ச மாதிரி ஒரு ஏதோ வந்தன. இன்னும் ஒரு விடயத்தை சொல்லி முடிப்பேன். அண்மையில எனக்கு தெரிந்த ஒரு நண்பி ஒரு மகன் 30 வயதாகிவிட்டு நன்றாக படித்து அவர்கள் அந்த குடும்பம் வெளி உலகத்துக்கே பழக்கம் இல்ல, 2 குடும்பம் ஒரு 3 குடும்பம், இதுதான் இந்த வாழ்க்கை. 30 வயதாயிட்டு பட்டம் பெற்றுட்டார், அவருக்கு பதவி, நல்ல நல்ல நிலையில இருக்கிறார். அவ தாய்க்கு பயங்கர கவலை, என்னன்னு கேட்டா மகனுக்கு மனம் முடிச்சு வைக்கிறார். மகனுக்கு 30 வயதாயிட்டு படிச்சிருக்கிறார், பட்டம் இருக்கிறார், மனம் முடிக்கிறதுக்கு நீங்கள் என் போட்ட தலையை குத்துறீங்கன்னா அவர் வெளி சமூகத்துடன் எந்த தொடர்பும் இல்லை. இதனாலே அவற்றை மனம் வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஆகவே பழகுறதுன்றதை முதல் கற்றுக் கொடுங்க. சமூகத்தோட தொடர்புகளை நாங்கள் விட்டுட்டு எந்த அம்மா எந்த மம்மி எந்த அதுக்கு வெளிநாட்டுல வந்து சமூகங்களோட இல்லாம நீங்க பிள்ளைகளையும் தனிமைப்படுத்தி நீங்களும் விடுறதால கல்யாணம் கூட பிரச்சனை. உண்மைதான், அந்த சமூகத்தோட சேருங்க. நாங்கள் போனா இவ்வளவு வேலை வேற இப்படி ஐயோ இந்த 21ஆம் நூற்றாண்டுல வந்து இப்படி சொல்லுங்களே துக்கமா கிடக்கு. சொல்லுறாங்கதான் அழுகுறோம் கொஞ்சம் பேரா செல்லும். என்ன சொன்னால் நாங்கள் தானாவே தெரிந்தாதான் சமூகம் தெரிந்த முதலாவது பிரச்சனை. வீட்டிலே பெண்களை தான் திணிக்கிறோமா. ஒரு வல்லவன் சொன்னா எல்லாம் செய்யக்கூடிய ஒரு தகுதியுடையவன் தான் வல்லவன். அது வந்து பெண்களுக்கு தான் நேரும், வீட்டு உடமையில செய்வது. ஆகவே அதை நாங்கள் திணிக்கல, போற்றி வணங்குறோம். அதே நாங்கள் அடுத்த பிரச்சனை ஆலயங்கள்ல பலதரப்பட்ட கீழ்த்தரப்பட்ட ஜனங்களாம் வருது. அங்க கீழ்பட்ட தீய சக்திகளும் தீய செயல்பாடுகளும் தீய சிந்தனைகளும் வருகிறது. இதுக்குதான் அங்க கவுன்சிலிங் தேவைப்படுது. அந்த கவுன்சிலிங் சமூகம் இதுக்குதான் தேவைப்படுது. தீயதோட குணம் தான் அந்த சமூகம் தேவைப்படுது. அகத்தி 1000 காய்ச்சாலும் பிரதி தான் அங்க சந்தோஷம் வராது. நம்பி புருஷனை விட்ட மாதிரி நீங்க எல்லாரும் கத்தி கொண்டு இருக்கீங்க. உண்மையா உங்களோட சந்தோஷத்தை வீட்டுல கொண்டாடுங்க. வீட்டுல கொண்டாடுறது பிறகு அங்கால வாங்க. ஆகவே குடும்பத்தை பக்குவமாக பொன்பாக பாவீங்கள். குடும்பம் இருக்க அடுத்த உறவு வரும். கல்யாணம் எங்களோட பிள்ளைகளை கட்டி கொண்டு போக ஒரு பொன்னான ஒரு உறவு வரும். மருமக்கள் ஆகிய இன்பங்கள் சந்தோஷங்கள் எங்கள் குடும்பங்கள் வளரும் என்று குறிக்கொண்டு தங்கச்சியமா இருக்கும். நடுவர்களை மன்னிக்கும். குடும்பத்தின் மகிழ்ச்சி, பிள்ளைகள் பிறந்து அவர்கள் பருவ வயது அடைந்து படிப்பு முடித்து திருமணமாகும் வரைக்கும் தான். அதுக்கு பிறகு பலதரப்பட்ட பிரச்சனைகள். ஆகவே நீங்க குடும்பம் என்ற சுருங்கிய வட்டத்துக்குள்ள இருந்தீங்கன்னா உங்களுக்கு வர சிக்கல்ல இருந்து வெளிவர மாட்டீங்க. உறவுகள் இருந்ததுன்னு சொன்னா உங்களுக்கு வர பிரச்சனை தூசு மாதிரி போயிடும். அடுத்த அறையிலும் கூட மன பிள்ளையான ஒரு இதுக்குத்தானே நீங்கள் ஒரு ஒரு பிரிவினருக்காக தான் வாதாடுறது. எல்லாம் நீங்கள் இப்ப நீங்களா ஒரு நச்சண்டு என்னுடைய கருத்து, என்னுடைய தாயார் அடிக்கடி சொல்லுவது உண்டு, வலுவழுத்த உறவுகளை காட்டிலும் வலிமையான ஒரு உறவு உனக்கு இருந்தாலே நீ கோடி புண்ணியம் செய்தவள் என்று. அதே மாதிரி ஒரு அண்ணன் அல்லது ஒரு அக்கா அல்லது ஒரு அம்மா யாரோ ஒருவர் நான் இருக்கிறேன், நீ இந்த பாதையில போ, உனக்கு பின்னால நான் இருக்கிறேன் சொல்றதுக்கு ஒரு உறவு இருந்தா நீங்க அதை விட ஒரு மகிழ்ச்சி. அது கட்டாயம் குடும்பம் தான். அது ஒரு மகிழ்ச்சி தான். உண்மைதான். ஒரு ஆள் என்றாலும் இருக்கும் உங்க குடும்பத்துல. ஒரு நேரம் இல்லை என்றாலும் ஒரு நேரம் வரை இவ்வளவு மிஸ் பண்ணிட்டேனே என்ற ஒரு அண்ணாவோ ஒரு தம்பியோ ஒரு
அப்போ மாமியோ பிள்ளையோ பரிவினம் என்ன கொடுக்க நன்றி. நெச்சண்டு அடுத்தணி இந்திரவேல் நீங்கள் இப்ப அடுத்தணி நீங்க சமூகம்தான் எங்களுக்கு மகிழ்ச்சி தர வேண்டும் நெச்சன்னு சொல்லிட்டு முடியும் ஒரு மாதிரியான கணக்கு. நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கையில ஒரு விளக்கோட நாங்கள் இன்றைக்கு இருந்து இதைக்க கன வெளிச்சங்களுக்கு முன்னாலே நாங்கள் ஒரு இருக்க இவ்வளவு எங்களுக்கு சந்தோஷமா இருக்குமே. ஆகவே நாங்கள் எல்லாரோடையும் சேர்ந்து சமூகங்களா தென்படைக்க ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி எங்களுக்கு உண்டு. அது மட்டுமில்லை ஊர்ல ஒருதன் தான் தோழன் யாரும் மற்றதான் தாரம். ஆகவே உண்மையா அங்க சமூகத்திலே எங்களுக்கு நல்ல ஒரு தோழன் ஒன்று இருக்கு. ஆகவே சமூகம்தான் எங்களுக்கு சந்தோஷத்தை கூட்டி தருகின்ற. அப்பதான் அவர் ஆதங்கம் நன்றி. அடுத்தணிக்கா மனப்பாரத்தை சமூகத்துல பாட்டு படிச்சு அந்த சோக்கு சொல்லிட்டாவே நாங்க வீட்டுக்குள்ளே இருந்து பாடி என்ன செய்ய முடியும்? அதானே வீட்டுக்கு இருந்து பாடினவன் தான் பார்க்க போறான் சொல்லி ஒன்று நான் உங்களின் ரசிகை. வராங்க ப்ளீஸ். நான் உங்களின் ரசிகை என்ன. நன்றி. அதுல ஒவ்வொரு அந்த சிலர் வந்து அது கமெண்ட்ஸ் போடுறதெல்லாம் அது கூடாதுன்னு நினைப்பினம். ஆனா என்ன பொறுத்தவரை அது ஒரு பெரிய ஒரு இவவின் முதலாவது கமெண்ட் வந்து அவ்வளவு சந்தோஷம். என்னண்டு வந்தாண்டு தெரியல எனக்கு. அப்படி ஐயோ இப்படி எழுதி இருக்கிறாவேன்னு அப்படி ஒரு சந்தோஷமா இருந்தது. அது ஒவ்வொரு கணனும் நான் ரசிப்பது என்ன அது வந்து அந்த என்னன்னு அது சொல்லவே முடியாது, புரியவே மாட்டுது. உணர்வுகளுக்கு தான் தெரியுமே இருக்குது. நான் சிலருக்கு மற்ற பாடகிகளுக்கு நான் எழுதினதுக்கு அந்த உடனே போன் அடிச்சு நான் உடனே அடிக்கணும் அடிச்சு நான் நினைக்கிறேன். வந்தது நான் எடுக்கலாம். உடனே எனக்கு ஒரு ஆள் அடிச்சவன் நான் எழுதின விதத்தை உண்மைதான். அது உணர உண்மைதான். அந்த எங்கட திறமையில ஒரு நேரத்தை கொடுக்க மதிச்சு அந்த உணர்வு வந்து பக்கத்துல இருந்தபடியே கதைக்கிற மாதிரி சொல்ற மாதிரியே இருக்கும். ஒரு ஸ்கூல் லைஃப் மாதிரி இருக்கும். அது மாதிரி அந்த கைதட்டல் ஒலி இப்ப சந்திரிகா சொல்ற மாதிரி கை தட்டுறதே ஒரு பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு உணர்ச்சி. ரெண்டு நரம்புகளால நிறைய சக்திகள் எல்லாம் உருவாகுதுண்டு. அதே எங்களை கண்டுபிடிச்சிருக்கேன் ஆதி காலத்துல இருந்து. கைதட்டுற சத்தம் சில வீடியோக்கள்ல பின்னுக்கு வரையிலேன்னா அது எனக்கு கவலையா இருக்கும். அந்த கைதட்டுற ஒலி பெரிய ஒரு இருக்குமே அந்த ஒரு வீடியோ பின்னால. அது மாதிரி வெளியில போனாதான் நிறைய அங்கீகாரங்கள் கிடைக்கும். அது அது உங்களோட அன்னைக்கு நீங்க பேசணும். அது உங்களோட அன்னைக்கு நீங்க பேசணும். சரி நன்றி நன்றி. சிவசந்திரியா அடுத்தன்னைக்கு மிக்க நன்றி. குடும்பத்தில் தான் மகிழ்ச்சி என்று அடுத்த அணிக்காக பேசும்போது பழைய ஞாபகம் வந்து தட்டுகின்றது. எனது குடும்பத்திலே நான் சிறிய வயதிலே என்னுடைய குடும்பத்திலே எப்படி அந்த சந்தோஷமான காலத்தை கழிச்ச. என்னுடைய அப்பாவுக்கு பின்னால் ஓடித்திருக்கிறது, அம்மாவுக்கு பின்னால ஓடித்திருக்கிறது. இன்று அப்பா இல்லாத நேரத்துல அப்பா இருந்த இடமெல்லாம் நான் நடந்து திரிய வேணும். அந்த அப்பா கட்டின வீட்டுல போய் நான் நித்திர கொள்ள வேணும். அந்த சந்தோஷம் அந்த குடும்பம் இன்று எத்தனையோ வருஷங்கள் ஆகினாலும் அந்த குடும்ப மகிழ்ச்சி விட்டு போயில தட்டி 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 கொண்டே எவ்வளவு வந்தாலும் எந்த 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 இருதயத்துல வந்து இருந்தாலும் அந்த அந்த குடும்பத்திலே அந்த சிறிய குடும்பத்தில் வந்த அந்த குட்டி குட்டி மகிழ்ச்சிகளை விட்டே போக முடியவில்லை. குடும்பத்திலான மகிழ்ச்சி. நன்றி நன்றி. அனைவருக்கு நன்றி. அனைவரும் சொல்லி வசந்தி போயிட்டாங்களே. நன்றி அனைவருக்கு நன்றி. எனக்கு குடிக்கணும் அது இன்னும் மகிழ்ச்சி. அதான் உண்மை. அந்த குடும்ப வண்டைக்கு உண்மையில அந்த குடும்ப வண்டைக்கு மாமி எங்கட விட முந்தி ஆக்கள்கிட்ட விடுறல தானே. அடுத்த விடுற இல்ல விடமாண்டம். ஆக மாமி வீடும் பெரியம்மா விடும். அப்ப வருஷம் பிறந்தால் மாமி விட்ட போறதுண்டு ஒரு சந்தோஷம். போனா எங்கட தொட்டம்மாட்ட போனா கைவியாளத்துக்கு என்ன கூப்பிடு லைவ்ல எனக்கு அந்த தொட்டமா கைவியாளம் தர ஒரு நாளும் தர செத்து போயிட்டேன். அவ இப்படி எல்லாம் ஆசை இல்ல. காசு உண்டு ஆசை. நாங்க எப்பா இவ போய் காசு தெரியாம தொட்டம்மா அப்பா தொட்டிங்கள் அப்பா. அப்ப உண்மையில அந்த சந்தோஷம் என்ன. இந்த வருஷம் பிறந்தோன்னா போற யாரு காசு தரீங்க. இந்த அன்னைக்கு காசு கொடுக்கா, அன்னைக்கு எனக்கு காசு கொடுத்துட்டா, ஏன் எனக்கு கொஞ்சம் காசு இதுக்கு ஒரு சண்டை. அதெல்லாம் ஒரு சந்தோஷம். அப்பா ஒரு கால் ரோட்டால போகைக்கு வாழைப்பழம் ஆசைப்பட்டாலும் தங்கச்சி அப்பா உடனே சொன்னாலும் உடனே அதுல கண்டி ரோட்ல விரிசு இல்ல தக்கண்டு படிச்சு ஒரு வாழை குளிய கொண்டு வந்தா நல்லா சாப்பு நல்லா அப்படியே அதை நினைச்சு பாக்குறேன். போய் கள்ளமா தானே அவ்வளவு டேஸ்ட். இப்ப வாழைப்பழம் தின்ன விருப்பம் இல்லை. அப்ப அதை நினைச்சா ஆசை வரும். அப்படி எவ்வளவு சந்தோஷம். ரயிலோடும்
அப்ப வீட்டுக்கார சொல்லிக்கணும் மூந்த ஐயோ இது என்ன வீட்டுக்கு வர்ற நாய்களை என்னன்னா பக்கத்துல 100 மீட்டர்ல எங்கட தண்டவாளம் நம்ம கண்டிப்பா அப்ப எவ்வளவு சந்தோஷம் என்ன மற்றது பிள்ளைகள் இந்த கல்யாணம் முடிச்சிட்டு போக புது உறவுகள் அதுகளெல்லாம் இந்த குடும்பத்துலதான் எங்கட அப்பம்மா ஐயோ எங்கேயும் போக இந்த அடி கொண்டு போட்ட அப்பம்மா அவ்வளவு நேசம் என்னடா அங்க மருமகளுக்கு பயத்துல தூக்கி இப்ப எனக்கு அந்த அணில் கோந்திர மாங்காயம் தூக்கி வச்சு விடுவா அதுக்கு கொண்டு போக அப்ப உண்மையில அவ்வளவு சந்தோஷம் தான் குடும்பங்கள்ல அட்டிப்பட்டாலும் புட்டிப்பட்டாலும் என்ன எல்லாரும் நிக்க உண்மை எவ்வளவுதான் சந்தோஷம் உண்மை சந்தோஷம் தான் அது மாதிரி பாருங்க அந்த பாடசாலையில இவ்வளவு சந்தோஷம் பாடசாலை யோசிச்சு பாருங்க இவ்வளவு நீங்க நல்லா அந்த பாடசாலை எல்லாம் நீட்டு இல்ல உண்மையில போனாலும் எங்கட சாப்பாடு கொஞ்சம் தானே சாப்பிடுறது எங்கட முசமா அதுதான் வரும் அங்க புட்டு வரும் இங்க அப்பம் வரும் இங்க பழஞ்சோறு வரும் இப்பெல்லாம் எந்த சாப்பிட்டாலும் ஞாபகம் வரும் அது என்ன கிள்ளி அதுக்கு சரஸ்வதி பூசிட்டா இந்த பொங்கல் பாட்டு அது இல்லைன்ற ஐயோ பாடம் படிப்பாங்க அடா இன்றைக்கு சந்தோஷம் தான் நீங்க தேவாரத்தை நல்லா படிங்க எங்களுக்கு பாடம் படிப்பிக்காட்டா சரி எங்களுக்கு அவ்வளவுதான் அப்ப ஒரு மாஸ்டர் இருக்கிறார் நான் இங்கிலீஷ்ல தெரியும் போது என்ன ரிங் சம் வாட்டர் அவர் விட்டுடுவார் நான் அதை சொன்னா போய் அந்த கால் எல்லாம் கழுவி அவர் எனக்கு அப்ப கொஞ்சம் செய்வார் உண்மையாதான் செய்திருப்பார் என்னோ பாட்டுக்கு தளவுறார் அவ்வளவுதான் பெருசா அவர் அப்படி சந்தோஷம் இல்லடா சரஸ்வதி உற்சவம் தான் எங்களுக்கு சந்தோஷம் பொங்கல் பட தின்றதை விட பாடம் படிப்பிக்க ஐயோ ஸ்போர்ட்ஸ் வந்தா சந்தோஷம் அடிய கடைசி பாடம் நடக்காதுண்டு சந்தோஷம் ஆலயத்துக்கு பாருங்க வெளிநாட்டுல எல்லாம் போறோம் எல்லா நாட்களையும் உண்டா சந்திக்கிற ஒருத்த தமிழ்ல கதைக்கு என்ன தமிழ்ல கதைக்க இங்கதான் சிறுப்படுத்தா என்ன தாலியர்த்தா என்ன அதுல ஒரு சந்தோஷம் தான் ஆனா கதைச்சு போட்டு வர கடைசியா செருப்ப காண கிடக்காது உங்களுக்கு எங்கட கோயில் அது மட்டும் பிரதி இல்ல கோயில செருப்ப போயிடறான் அதனால அந்த பயத்துல உந்தி எல்லாம் பாருங்க கேஸ் ராஜா வந்த பள்ளி கேஸ் ராஜா வண்டக்கி அது நான் அவ்வளவு இல்லை இன்னொருத்த சொல்லுவார் ஐயோ இந்த கேஎஸ் ராஜா நான் பள்ளி கும்ப அமரட்டேன் அந்த 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 பொட்டிதான் எங்களுக்கு இருந்தாவன் வேற என்ன இருந்தது எந்த தொலைக்காட்சி என்ற ஆசை என்ன இப்ப தொலைக்காட்சி அங்க பூனை வடக்குவாரு அப்ப உண்மையில அதுகள் எல்லாம் சந்தோஷம் இன்றைக்கு பாருங்க இப்படி ஒரு ஊடகம் தான் என்னதான் இருந்தாலும் இப்ப இந்த சந்தோஷம் வருமா உங்களுக்கு இவ்வளவு கொட்டி கொடுத்தாலும் அது என்ன கீரை உடத்துக்கே கொஞ்சம் முதுக குளிர் இருந்தான் ஐயோ குளிர் இப்ப வேக்குது அப்ப ஐயோ பின்னால குளிரும் ஓகே போத்தாலும் வடிவு குறைஞ்சிரும் அப்ப ஆனாலும் அந்த இந்த வீடியோவை நாளைக்கு ஒருக்கா அதை பார்த்து யூடியூப்ல கதைச்சேன் நான் மாத்தவனும் என்ன குறைக்கவனும் கூட்டவனும் இப்படி எல்லாம் பாக்குறது சந்தோஷம் நான் இரவா இருந்து போட்டு வீடியோ எடுத்து யூடியூப்ல போடாம போடுறேன் அப்ப உண்மையில இந்த சமூகம் இல்லாட்டா அந்த மனுஷருக்கு பிறந்துட்டேன் நாங்கள் என்னதான் குடும்ப கணவன் மனைவி என்றாலும் வைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்தது எனக்கு வந்து என்னோட ஒவ்வொரு நாளும் 150 புள்ளிகளை பார்த்து எனக்கு இங்க வந்து 3 பேரோட இருக்கிறோம் சுத்தியமா நல்ல காலம் ஐபிசி வந்தது ஐபிசியில நான் ஒவ்வொரு நாளும் திரேஸ் இந்த குரல் வரும் பேருந்து முடிஞ்ச உடனே திரேஸ் நீ சொட்டனுக்கு சத்தியமா சொல்லுவேன் இந்த சொட்டனுக்கு நீ எலெக்ஷன் கேட்கலாம் முடியும் அவ்வளவு சந்தோஷம் அதுக்காக காத்திருக்கிறது 9 மணிக்கு 11 மணி கதை கிடைக்கும் ஜனங்கள் பேசட்டும் என்று சத்தியமா அதோட நான் போயிட்டு 3 டக்டர் அடிக்கும் மேலோண்டு இதாண்டு வேற ஊடகங்கள்ல அப்படி சந்தோஷம் இன்றைக்கு பேஸ்புக்ல கிரக்சி சொன்ன மாதிரி பாட்டு கடை இப்பதானே ஊடகங்கள் எங்களுக்கு தேவையில்லை நமக்கு ஒரு ஊடகம் இருக்கு இப்ப லைவ்ல போக வேண்டியதான் உண்மையில சந்தோஷம் அந்த ஊடகத்துக்கு பாட்டுல எனக்கு தலை வடிச்சு போடும் பழகிட்டேன் எனக்கு அவங்களோட பழகிட்டேன் அதுக்கு டீச்சர்ஸா இருக்கிறவங்க நாங்கள் எல்லாம் பிள்ளைகளோட எல்லாம் பழகினவங்களுக்கு சின்ன வட்டத்துக்கு இருக்கல மண்டை வெடிச்சு போடும் சரி இப்ப உங்களை எல்லாருக்கும் வெங்கடேசன் தனியும் சரமாரியா கொடுத்துருக்கு உண்மைதான் 2 சந்தோஷத்தையும் உங்களுக்கு கொட்டி வச்சு கிடக்குது எங்க சந்தோஷங்கள் நீங்களும் சந்தோஷம் அனுபவிங்க கொஞ்சமா கதை எங்க பிரச்சனை தான் எல்லாரும் கொஞ்சமா கதை வேற என்ன ஜெயிக்கிறது விட்டு கொடுத்து மனம் திறந்து உண்மையா மன்னிச்சு மறந்து இப்படி வாழுங்கோ அப்படி கரைச்சல்ண்டா விட்டுடுங்கோ நிரந்தரமாயே விட்டுருங்கோ அது கரைச்சல் நொடுவ தலை கொடுத்தா அப்படித்தான் போகணும் அப்படி உண்மையில சந்தோஷமா உங்க வீட்டு திரைகளை வச்சு கிடக்கு எந்த சந்தோஷத்தை நீங்க எடுக்க போறீங்க எதை விட போறீங்கன்னு உங்களோட கையில தான் இருக்கு சொல்லிக்கொண்டு
பேச்சாளர் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களை விஜயலட்சுமி திரவியராஜா லண்டன்ல இருந்து வசந்த் சிவச்சந்தியா சுப்பிரமணியம் லண்டன், இந்திரவர்தனம் லண்டன், நான் சொல்லியிருந்தேன். அனைவருக்கும் மிக்க நன்றியும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் சொல்லிக்கணும் கிட உச்சிப்பூக்கள் நேர்களுக்கு மிக்க நன்றி. என்ன வாழ்த்துறீங்க, உங்கள் எல்லாரையும் இறைவன் ஆசீர்வதிக்கணும். மீண்டும் லண்டன் நேரம் 8:30, ஐரோப்பிய நேரம் 9:30 உங்கள் வீட்டு திரைகளை உங்கள் உத்தரவின்றி நுழைய காத்திருக்கிறோம். உதைப்பூக்கள் 77. Be happy, keep smiling. Bye bye. Recording stopped.